सदा सर्वत्र गोविन्दनाम संकीर्तनं गोपिका जीवनस्मरणं जानकीकान्तस्मरणं नमः पार्वतीपतये बोला पुंडलीकवरदा समस्त सद्गुरुनाथ महाराज की, सद्गुरु विठलदास महाराज की, समस्त साधु मंडली की, आंजनेय मूर्ति की। जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्तेष्वभिघ्नस्वराट् तेने ब्रह्महृदायादिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृतां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तगोकं सत्यं परं धीमहि यं प्रौरजन्तमनुपेदमपेदकृत्यं द्वैपायनो विरहकातराजुहाव पुत्रेति तन्वयतया तरवोऽभिनेदुस्तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। नमः पंकजनाभाय नमः पंकजमालिने नमः पंकजनेत्राय नमस्ते पंकजाङ्ग्रे। मुखं करोति वाचालं पंकुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं। यशिवो नामरूपाभ्यां या देवी सर्वमङ्गला तयोः संस्मरणात् पुंसां सर्वतो जयमङ्गलम्। पीताम्बरं करविराजितशङ्खचक्रकौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधासहायमतिसुन्दरमन्दहासं वातालयेशमनिशं हृदि भावयामि। श्रीरामस्य कथाप्रसङ्गसमये वल्मीकजन्मास्वयं श्रीकृष्णामृतगानवर्षसमये वैयासकिस्सोऽभवत्। श्रीपुण्यप्रदभारतप्रवचने व्यासेन तुल्यो गुरुः स्कान्दे स्कन्दसमानये वसभो योऽनन्तरामो इति। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं। त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनूमत्स्मरणात् भवेत्। निमिषे अनिमिषक्षेत्रे ऋषयः शौनकादयः सत्रं स्वर्गाय लोकाय सहस्रसममासत। तयेकदा तु मुनयः प्रातर्हुतहुताग्नयः सत्कृतं सूतमासीनं पप्रचुरिदमातरात्। சர்வேஸ்வரனான பகவான் இந்த லோகத்தில் அநேக கோடி ஜீவராசிகளை சிருஷ்டி பண்ணியிருக்கார். பிறந்த எல்லா ஜீவன்களுக்கும் என்ன உத்தேசம்னா ஞானத்தை அடையிறது தான் உத்தேசம். அதற்காக தான் பகவான் எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணியிருக்கார். புனரபி ஜனனம் புனரபி ஜனனம் ஜனனி ஜடரேஷயனம்னு ஏன் பிறந்து பிறக்கிறோன்னா திருப்பி பிறக்கிறோன்னா ஒரே உத்தேசம், நம்ம ஞானவான ஆகணும். இந்த ஜென்மா எப்போ தீரும் அப்படின்னா ஞானவானா ஆயிட்டோம்னா இந்த ஜென்மா பிறக்கிறது நின்று போயிடும். இதுதான் எல்லா ஜீவராசிகளுடைய உத்தேசம். அதற்குண்டான பிரயாசம் தான் நம்ம இப்போ பட்டுன்னு இருக்கோம். பிறந்தப்ப நம்ம மனசு எப்படி இருந்ததோ அந்த நிலைக்கு கொண்டு போய் நம்ம மனசை வைக்கணும். ஒரு குழந்தைக்கு கல்மஷம் இருக்காது, சித்தத்தில் ஒரு தோஷம் இருக்காது, நம்ம அடித்தா திரும்பி அடிக்க தெரியாது, ஒருத்தர் திட்டினா அதை மனசில் வச்சுட்டு பழிவாங்கணுங்கிற எண்ணம் இருக்காது, வேஷபாவம் இருக்காது. எப்படி சுத்த மனசோட ஒரு ஒரு குழந்தை எப்படி இருக்கும் அதே நிலைக்கு நம்ம மனசை கொண்டு போய் வைக்கணும். அதற்காக தான் இவ்வளோ பிரயாசை.
அப்படி நம்ம வச்சுட்டோம்னா நம்மளுக்கு பக்தி தானா வரும், ஞானம் பிறக்கும், வைராக்கியம் சித்திக்கும், ஞானம் பிறக்கும். அதனுடைய படி அது. ஞானம் சித்தி ஆயிடுத்துன்னா அப்புறம் ஜென்மா கிடையாது, பகவானோட இரண்டரை கறந்துடும். அதற்காக தான் இவ்வளோ பிரயாசம். தியான மார்க்கம், யோக மார்க்கம், கர்ம மார்க்கம், பக்தி மார்க்கம், இத்தனையும் எதை காமிச்சு கொடுக்கறதுன்னா அந்த நிலையை அடையறதுக்கு உண்டான வழியை காமிச்சு கொடுக்கறது. நம்மளும் அதற்குண்டான பிரயாசையை பட்டுருக்கும். தானோவிரத தபோஹோம ஜபஸ்வாத்தியாய சம்யமேஹி ஸ்ரேயோபிஹி விவிதைச்சான்யைஹி கிருஷ்ணே பக்திரிஹி சாத்தியதேங்கிறார். அந்த ஞானத்தை அடையிறது அவ்வளோ பிரயாசப்படுறோம். ஆனால் இந்த ஸ்ரீமத் பாகவதம் என்ன பண்ணுறதுன்னா அந்த பிரயாசம் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு படுறோம். நேற்றே சொன்ன ஒரு யாகம் பண்ணுறதோ ஒரு யஜ்ஞம் பண்ணுறதோ எவ்வளோ கஷ்டம்னு சந்தியாவந்தனமே பண்ண முடியாமல் இருக்கோம் நம்ம. அப்படி இருக்கிற நம்மளுக்கு கைவல்யத்தை கையில் கொண்டு வந்து கொடுக்கறது. எது கொடுக்கறதுன்னா இந்த ஸ்ரீமத் பாகவதம். உன்னுடைய தகுதியை எதிர்பார்க்காம நீ இதை ஸ்ரத்தையா பாராயணமோ பூஜையோ பண்ணிட்டு வந்தோமானா அந்த கைவல்யத்தை உனக்கு கையில் கொடுக்கறது. மோட்சத்தை கையில் கொடுக்கக்கூடியது இந்த பாகவதம். பக்தி தேவி சொல்றா, இப்படி ஒருத்தனுக்கு பக்தி தேவியினுடைய கஷ்டத்தையே போக்கினது எதுன்னா இந்த பாகவதம். அவளுக்கு வயசான தன்மை. இந்த சப்தாகத்தை ஆரம்பிச்சு நடத்துறார் பதரிகாசிரமத்தில் இந்த நாரத சுவாமி. அவளுடைய கழத்தன்மை பக்தியினுடைய கஷ்டத்தையே போக்கினது இந்த ஸ்ரீமத் பாகவதம். தானோவிரத தபோஹோம ஜபஸ்வாத்தியாதி சம்யமைஹி ஸ்ரேயோபிஹி விவிதைச்சான்யைஹி கிருஷ்ணே பக்திரிஹி சாத்தியதே. இத்தனை பண்ணினா இவ்வளோ ஜென்மாவா பண்ணிட்டு இருந்தோம்னா இந்த காரியங்களை பல ஜென்மாக்கள்ல பண்ணின பிறகு என்னாகும்னா கிருஷ்ணே பக்திரிஹி சாத்தியதேன்னு ஒரு சொட்டு கண்ணீர் வரும். ஒரு சொட்டு கண்ணீர் வரணும்னா ஜென்மங்களாக இத்தனை காரியத்தை நீ பண்ணியிருக்கணும். என்ன பண்ணியிருக்கணும்? தானம் பண்ணியிருக்கணும். தானம் விரதங்கள் அனுஷ்டானம் பண்ணியிருக்கணும். ஜபோ ஹோம ஜபங்கள் பண்ணியிருக்கணும், ஹோமங்கள் பண்ணியிருக்கணும். விவிதைச்சான்யை நிறைய காரியம், இது போல பல காரியங்களை அனுஷ்டானம் பல ஜென்மாக்கள்ல பண்ணிட்டு வந்தா ஏதோ ஒரு ஜென்மால பக்தி சித்திக்கும். கிருஷ்ணான்னு சொன்னா அதுவும் சுகாச்சாரியால் மாதிரி எப்பொழுதும் சமாதியிலே இருந்துட முடியாது. பிரம்மேந்திரா மாதிரியோ போதேந்திரால மாதிரியோ ஏதோ ஒரு இடத்துல அது நம்மளுக்கு அந்த அந்த சுகம் கிடைக்கும். அந்த பகவானை அனுபவிக்கக்கூடியதான ஒரு க்ஷணம் கிடைக்கும். அப்ப அந்த கண்ணில் ஒரு சொட்டு தண்ணீர் வரும். அப்ப இத்தனை பிரயாசம் எதற்குன்னா அந்த பகவானை ஒரு நிமிஷம் நினைக்கிறதுக்காக தான் இத்தனை பிரயாசம். ஆனா ஞானியான சுகாச்சாரியால், அந்த பகவத் தத்துவத்திலே இருக்கிற சுகாச்சாரியால் அந்த வீட்டை விட்டு ஓடி போயிட்டார் அப்பா வேண்டான்னு. அப்படி போன சுகாச்சாரியால் திரும்பி வந்து இந்த பாகவதத்தை தொடணும்னா இதுல எப்பேற்பட்டதான சுகம் இருக்கணும். ஞான தன்மை அடையறதுக்கு நம்மளுக்கு இவ்வளோ ஜென்மம் ஆகுது ஒரு க்ஷணத்துக்கு. ஆனா அந்த சுகாச்சாரியால் அதை விட்டுட்டு இந்த பக்தி மார்க்கத்தை இந்த பாகவதத்தை எடுத்துக்கிறாருன்னா இதுல எப்பேற்பட்டதான ரசம் இருக்கணும். அதனாலதான் அவர் ஓடி வந்து ஞானியான சுகாச்சாரியால் இதை தொடர. அவ்வளோ உயர்ந்த கிரந்தம் இது. பக்தியோட கஷ்டத்தை போக்கினது மட்டுமில்லை, இந்த சப்தாகம் எப்படி பிரச்சாரமாச்சுன்னா இப்ப நம்ம நடத்துறோம் இந்த நூரணி கிராமத்துல. இந்த நாரதர் அந்த சப்தாகத்தை அங்க பதரிகராசிரமத்துல பண்ணி சிரம நிவர்த்தி ஆன உடனே அங்க இருக்கிற அக்கம் பக்கத்துல இருக்கிற ரிஷிகள்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டா அந்த சப்தாகத்தை. ஏன்னா நவீன மார்க்காங்கிறார். இப்படி ஒரு கஷ்டப்பட்டு அடைய வேண்டிய ஞானம் ஒரு பாராயணம் ஒரு பாகவத சப்தாகத்துல நம்மளுக்கு கிடைக்கிறதே. இப்படி ஒரு மார்க்கத்தை நாங்க கேள்விப்பட்டதே இல்லை. ஏன்னா வாத்தாசி பர்ணாசிகளாக காட்டுல இருந்துட்டு பசிபட்னியோட இருந்து பகவானுடைய சரணத்தை அனவரதம் தியானம் பண்ணணுங்கிறதுக்காக தேடின்னு இருக்கா. ஆனா அவளுக்கு கிடைக்கல. ஆனா இந்த பாகவதம் அதை க்ஷணத்துல கொடுக்கறது. பேர்பட்டதான் இந்த பாகவதத்தை விட்டுட்டு நவீன மார்க்கா இது புதுசா இருக்கு இந்த வழியே, அதனால நம்மளும் இந்த அனுஷ்டானம் பண்ணுவோம்னு இந்த சப்தாகம் அந்த காலத்திலே பிரச்சாரம் ஆயிடுத்து. அங்கங்க சப்தாகம் பண்றா. அப்படி எல்லாரும் சப்தாகம் பண்ண ஆரம்பிச்சோன்னு என்ன ஆச்சுன்னா பக்தி தேவி சொல்றா எல்லா இடத்துலயும் பிரச்சாரம் ஆயிடுது. உடனே பார்த்தா சப்தாகம் ஒருத்தர் சங்கல்பம் பண்ணினா அந்த இடத்துல உடனே நாரதர் வந்துடுவார். ஏவம் ப்ருவதி வை தத்ர நாரதே வைஷ்ணவோத்தமே. திரிலோக சஞ்சாரி ஒரு சப்தாகம் ஆரம்பிச்சுடுத்துனா அந்த இடத்துக்கு நாரதர் வந்துடுறார். அவர் மட்டும்தான் வராரா அப்படின்னா பரிப்ரமன்னு சமாயாதா சுகோ யோகேஸ்வரஸ்ததா.
ஞானியான சுகாச்சாரியால் இன்விடேஷனே இல்லாமல் அந்த இடத்துக்கு வந்துடுறாராம் கதை சொல்றது. நான் தான் கதை சொல்லுவேன், சத்தாக சங்கல்பம் எடுத்து நான் தான் கதை சொல்லுவேன்னு அவர் கிளம்பி வரார். இவா 2 பேர் வந்தோடனே பகவான் என்ன வைகுண்டத்திலையா இருப்பான்னா அவர் அந்த வைகுண்டத்தை விட்டுவிட்டு சத்தாக எங்க நடக்கிறதோ அந்த இடத்துக்கு வந்துடுறார். அவர் மட்டும் இல்ல, பக்தாள் எல்லாரும் வந்துடுறார் அந்த இடத்துக்கு. அப்படி வந்தா அந்த இடம் எப்படி ஆறுது? ஏவம் ப்ருவானே சதி பாதராயனோ மத்தியே சபாயாம் ஹரிரா விராசீத் பிரக்லாத பல்யுத்தவ பால்குணாதிபிகி விருத்தஹா சரிஷிகி தம பூஜையச்சான். அவர் மட்டும் இல்ல, நாரதர், சுகாச்சாரியாள், இவா 2 பேர் மட்டும் இல்ல, உத்தவன், அர்ஜுனன், சனத்குமாராதிகள் எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்துடுறான். இவா எல்லாரும் வந்தோன்னு பகவானுக்கு இந்த வைகுண்டத்துல இருப்பு கொள்ளல. உடனே பார்த்தார், அவரும் அவருடைய நிஜஸ்தானத்தை விட்டுவிட்டு நேரா இந்த சத்தாக நடக்கிற இடத்துக்கு வந்துடுறார். என்ன அந்த சத்சங்கம் நடந்த இடத்துல எப்படி இருந்ததுங்கிறத வர்ணிக்கிறார். பிரக்லாத ஸ்தாலதாரி, பகவானே வந்துட்டார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியம், அதாவது சத்தாக இப்ப நம்ம எப்படி கிரமமா பண்றோம்னா படிக்கிறது, அதை பிரபாஷணமா சொல்றது, கதையா சொல்றது. அங்க எப்படி இருந்ததுன்னா கீர்த்தன ரூபமாக இருந்துதான் இந்த சத்தாக. பாடுவது போல இந்த சப்தாகத்தை கீர்த்தன ரூபத்துல பண்ண சமயத்துல அங்க என்ன நடந்ததுங்கிறார். பிரக்லாத ஸ்தாலதாரி, பிரகலாத சுவாமி வந்திருக்காரனோ அவர் என்ன காரியம் அந்த சத்சங்கத்துல பண்ணினார் அப்படின்னா, தாளதாரி, கையினால கரதாளத்தை போட்டுட்டே இருந்தார். இவா பாவத்தை பாட்டு போல கானம் பண்றா. கானம் பண்ற காலத்திலேயே பிரகலாத சுவாமி கரதாளம் பண்றார். பிரக்லாத ஸ்தாலதாரி தரளகதிதயா உத்தவ காம்சியதாரி. உத்தவ சுவாமி என்ன பண்றாருன்னா கிண்ணாரத்தை ஜால்ரா வச்சுட்டு தாளம் போட்டு இருக்காரு. ஒருத்தர் கரதாளம், இன்னொருத்தர் ஜால்ராவினால தாளம் போடுறார். வீணாதாரி சுர ரிஷிஹி, அங்க இருக்கிற ரிஷிகள்லாம் என்ன பண்றான்னா வீணை வாசிக்கிறார். நாரதர், தும்புரு முதலிய ரிஷிகள்லாம் வீணை வாசிக்கிறா. ஸ்வர குஷலதையா ராககர்த்தா அர்ஜுனோ பூத். இப்படி பண்ணிட்டே இருக்கிற காலத்துல ஒரு மூச்சு வாங்குற கேப் வருது. ஒருத்தர் பாடி இன்னொருத்தர் பாடும்போது மூச்சு வாங்குற கேப்ல அர்ஜுனன் என்ன பண்றான்னா தனனன்னு ஆலாபனை பண்றான். ஒருத்தர் விட்டு இன்னொருத்தர் தொடங்குற கேப்ல அந்த ஃப்ரீயா இருக்கக்கூடாது அந்த இடம். அதனால என்ன பண்றான்னா ஸ்வர குஷலதையா ராக கர்த்தா அர்ஜுனோ பூத் கிருஷ்ணா அப்படின்னு அந்த ஃபில்லப் பண்றார். இந்த எந்த இடம்லாம் பிளாங்கா இருக்கோ அந்த ராகத்தினால இந்த நாமத்தினால ஃபில் பண்றாரா இந்த அர்ஜுனன். ஸ்வர குஷலதையா ராக கர்த்தா அர்ஜுனோ பூத். இந்திரோ வாதீன் மிருதங்கம், வாத்தியம் யார் வாசிச்சான்னா இந்திரனே வந்து வாத்தியம் வாசிக்கிறான், மிருதங்கம். ஜெய ஜெய சுதராஹா சுகராஹா கீர்த்தனே தே குமாராஹா. சனத்குமாராதிகள் என்ன பண்றான்னா ஜெயகோஷம் பண்றான். பகவான் இப்படி கானம் பண்றான், உடனே அவ ஜெயகோஷம். எதற்காக ஜெயகோஷம்? பகவானுக்கு நம்ம எதுக்கு ஜெயகோஷம் பண்ணணும்? பகவானே பெரியவர், அவர் தானே நம்மளை வாழ்த்தணும். நம்ம எதுக்கு அவரை வாழ்த்தணும்னா இந்த பிரகலாத சுவாமி அவருடைய ஸ்துதியில சொல்றார், எதற்காக நம்ம பகவானுக்கு ஜெயகோஷம் பண்ணணும் அப்படின்னா அதற்கு இதுக்கு பேரு பிம்ப பிரதிபிம்ப நியாயம்னு பேரு. என்னன்னா அவன்கிட்ட எல்லாமே இருக்கு, அவன்கிட்ட நீ கொடுத்து அவனுக்கு ஆக வேண்டிய வஸ்துக்கள் எதுவுமே கிடையாது. சுயமாவே அவன் எல்லாம் உடையவன் பகவான். அப்புறம் எதுக்கு நீ ஜெயகோஷம் போடணும்னா அந்த ஜெயகோஷம் அவனுக்கு கிடையாது, உனக்காக. ஏன் உனக்காக? நம்மளுக்கு என்ன இல்லை பிரயோஜனம் அப்படின்னா பகவானுக்கு எப்பவுமே கொஞ்சம் வாங்கிண்டாதான் அவனுக்கு திருப்பி கொடுக்க முடியும். ஏதாவது நம்ம சமர்ப்பணம் பண்ணணும், அப்பதான் அவனுக்கு நம்மளுக்கு திருப்பி பிரதி பண்ண முடியும். ஒண்ணுமே இல்லைன்னா பகவானாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. எதற்காக ஜெயகோஷம்னா அவன் நம்மளுக்கு பண்றதுக்கு அவன் வாங்கிக்கிறது. எது போலன்னா அது திருப்பி நம்மளுக்கு தான் வரப்போறது. ஒரு கண்ணாடியில முகத்தை பார்க்குறோம், நம்மளுடைய முகத்தை, நெத்தி பாழ் நெத்தியா இருக்கு, நெத்தியில எதுவுமே இல்லை. உடனே என்ன பண்றோம்னா பக்கத்தில் இருக்கிற விபூதியோ கோபியோ குங்குமோ ஏதோ ஒன்று எடுத்து நம்ம நெத்தியில இட்டுக்கிறோம். அது கண்ணாடியில பிரதிபிம்பமா தெரியறது. வெளியில இருக்கிற நம்ம பிம்பம் கண்ணாடியில இருக்கு தெரியறது பிரதிபிம்பம், நம்மளுடைய உருவம். அந்த பிரதிபிம்பத்துல இப்ப பொட்டு இல்லை, நம்ம நெத்தியில இல்லை, அது பிரதிபிம்பத்துல பிரதிபலிக்கிறது, அதுல பொட்டு இல்லை. உடனே இந்த கண்ணாடிக்கு முன்னாடி நிற்கிற ஆசாமி பிம்பம் என்ன பண்றான், அதுல போய் இடுறதில்ல யாரும்.
என்ன பண்ணுறான்னா குங்குமமோ கோபியோ விபூதியோ எது இருந்தாலும் எடுத்து தன்னுடைய நெத்தியில் வச்சுக்கிறான். வச்சுட்டா என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக அது அதில் பிரதிபலிக்கும். அதில் தானே இல்லைன்னா இதில் இல்லாதனால்தான் அதில் இல்லாமல் காமிக்கிறது, பிம்பத்தில் இல்லாதனால்தான் பிரதிபிம்பத்தில் இல்லாமல் காமிக்கிறது. பிம்பத்துக்கு நீ வச்சேன்னா ஆட்டோமேட்டிக்காக அது பிரதிபிம்பத்தில் பிரதிபலிக்கும். அதுபோல் இந்த பகவானுக்கு நம்ம எதுக்கு நிவேதனம் பண்ணணும்? அவன் தான் சார் உலகத்துக்கே படி அளக்கிறவனாச்சு. நம்ம எதற்காக அவனுக்கு நிவேதனம் பண்ணணும்னா அவனுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக நிவேதனம் கிடையாது. நீ நிவேதனம்னு என்ன பண்றன்னா என்ன பண்ற? நீ ஆத்துலன்னா ஒரு பால் பாயசம்னா நீ பால் பாயசத்தை வச்சு நிவேதனம் பண்ற. அவன் நித்தியத்தன், அவன் நித்தியமா சந்துஷ்டனா இருக்கக்கூடிய பகவானுக்கு, க்ஷீராப்தி நாதனுக்கு உன் பால் பாயசம் எவ்வளவு மாத்திரம், என்ன காணும்னு? நீ என்ன மிஞ்சி போனா 100 லிட்டர் பண்ணுவியா? அது அவனுக்கு போருமான்னா? அவன் க்ஷீராப்தியிலே இருக்கான். அவனுடைய கணக்கில் பார்த்தா இது துகள் கூட கிடையாது. இல்லை சந்தன அபிஷேகம், சந்தன காப்பு பண்றேன்னா வேதங்கள்லாம் சர்வகந்தகா சர்வரசகான அந்த பகவானை ஸ்தோத்திரம் பண்றது, அவனுக்கு நீ சந்தன காப்பு சாத்தி அது போருமான்னா அதுவும் போறாது. பின்ன புஷ்பங்கள் 1 லட்சம் ரூபாய்க்கு புஷ்பங்கள் ஆர்டர் பண்ணி சாத்தி இருக்கேன், பகவான புஷ்பத்துக்கு நடுப்புற பகவான் இருக்க முடியுமா பண்ணியிருக்கேன்னா அதுவும் ஆகாது. எதற்காக அந்த புஷ்பம்னா சுமனசுன்னு பேரு புஷ்பத்துக்கு. இந்த 24 மணி நேரத்துல வாடக்கூடியதான புஷ்பத்தை நீ அவனுக்கு சாத்தினேன்னா உன்னுடைய மனசு வாடாம அவன் பார்த்துப்பான். வாடக்கூடிய புஷ்பம் தான், ஆனா இதை சாத்தினா நம்ம மனசு வாடாம பார்த்துப்பான். அப்படின்னா என்னன்னா நம்மளுக்கு துக்கம் இல்லாம பார்த்துப்போம். இதுதான் அதனுடைய தாற்பயம். இதுதான் பிரகலாத சுவாமி சொல்ற, நிவேதனை எதற்காகன்னா உனக்காக பண்ணிக்கிற. எத்தனையோ பேர் பார்க்குற ரோட்ல ஒருவேளை சாப்பாடு இல்லாம ரோட்ல கஷ்டப்பட்டு இருக்கா. எதற்கு நிவேதனம்னா அவளை போல என்ன படைக்கலையோன்னு, நீ எனக்கு ஏதோ ஒரு வீடுன்னு ஒன்று தங்கறதுக்கு இருக்கு, சொந்த வீடோ வாடகை வீடோ ஒரு வீடு இருக்கு, அதுல நித்தியம் ஏதோ ஒரு அன்னத்தை பண்ணி பக்ஷம் பண்ணிட்டு தான் இருக்கும், இருக்கோ இல்லையோ பண்ணிட்டு தான் இருக்கும். எப்பேற்பட்ட ஏழையா இருந்தாலும் ஒரு கூழாவது வச்சு குடிக்க போறா. பகவான் என்ன பண்றான்னா நீ எதை பண்றையோ அதை எனக்கு நிவேதனம் பண்ணுன்னு தான் கேட்கிறார். அவர் தனியா எனக்காக ஸ்பெஷலா பண்ணுன்னு கீதாச்சாரியனே அதான சொல்றார். நீ எதை எத்குருஷ்வம் அதர்ப்பணம், நீ எதை பண்றையோ அது எனக்கு நிவேதனம். எதற்காக அந்த நிவேதனம்னா, அப்பா எத்தனையோ பேர் இப்படி சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுறா, அப்படி இருக்கிற காலத்துல எனக்கு ஒரு புடி சாதம் கிடைக்க முடியுமா, நீ பண்ண பாத்தியா, அதனுடைய கிருதஜ்ஞதா நிவேதனம் தான் அந்த பக்ஷணம். நீ நிவேதனத்தை எடுத்து அங்க வச்சோன்னே சுவாமி அதை எடுத்து சாப்பிட்றது கிடையாது. நிவேதனத்தை எடுத்து வச்சோன்னா அவர் எடுத்து என்ன வாயில போட்டுக்கிறாரா? அதற்கு பேரே என்னதுன்னா கண்டருள செய்வது. அவர் அதுலேருந்து ஒரு துளி கூட எடுத்துக்க மாட்டார், கண்ணால கட்டாட்சிப்பர், அதுவே பிரசாதம், அதுதான் நிவேதனம். எதற்காகனா நம்ம ஒரு கிருதஜ்ஞதையை தெரிவிக்கிறது. அப்பேற்பட்ட பகவானுக்கு இந்த வஸ்துக்கள்லாம் எம்மாத்திரம், வஸ்து விஷயம் இல்லை, அதுல மனசுதான் விஷயம். பிரகலாத சுவாமி சொல்றார், இது பிம்ப பிரதிபிம்ப நியாயம். இது எதுக்கு ஜெயகோஷம் பண்ணணும்னா நம்மளுக்கு ஸ்ரேயஸுக்கு. நீ ஜெயகோஷம் பண்ணேன்னா உனக்கு அது திரும்பி வரப்போகுது. நம்மளை சந்தோஷமா பகவான் வச்சுப்பா, எப்பொழுதும் வாழ்க்கையில ஜெயமாகவே இருக்கும். அதனுடைய தாற்பயம்தான் பகவானுக்கு ஜெயகோஷம் பண்றது. இந்த சனக்குமாரர்கள்லாம் என்ன பண்ணான்னா, ஜெய ஜெய சுதராகா கீர்த்தனே தே குமாராகா, அவ பகவானுக்கு ஜெயகோஷம் பண்றா. யத்ராக்ரே பாவபக்தா சரசரச்சனையா வியாசபுத்ரோ பபூவா. சுகாச்சாரியால் அங்க இருந்துட்டு இருக்கார், அவர் ரச்சனை பண்ண இத்தனை பேரும் இத்தனை காரியத்தை பார்த்துட்டு இருக்கா. அப்படி ஒரு சத்சங்கம் நடக்கிறது, பகவான் நடுப்புற நின்று ஆடின்னு இருக்கான். இவ்வளோ பண்ணோன்னு பகவான் வந்துட்டான். பகவான் அந்த நிஜலோகத்தை தியாகம் பண்ணிவிட்டு, வைகுண்டத்தை தியாகம் பண்ணிவிட்டு இவாளுக்கு மத்தியத்துல வந்து பகவான் குதிக்கிறார். நனர்த்த மத்தியே திரிகமேவ தத்ர. இப்படி பகவான் வந்து இப்படி குதிக்கிறாரு. இந்த கட்டத்தை சொல்லி வர்ணிக்க முடியுமா வாயால? அப்பேற்பட்ட ஒரு ஆனந்தத்தை இந்த சத்சங்கம் அவளுக்கு கொடுத்தது. எப்பன்னா இந்த பாகவதம் அப்பயே பிரச்சாரத்துல இருந்தது, அப்பயே அப்படி ஒரு ஆனந்தம், அப்படி ஒரு சத்சங்கம் நடந்தது. மகாத்மியத்துல இந்த சரித்திரத்தை சொல்றார். இந்த பாகவதம்ங்கிறது எதிலிருந்து வந்தது? இந்த பாகவதம் நம்மளுக்கு இன்னைக்கு 18 புராணங்கள்ல ஒண்ணுன்னு தெரியறது. சுகாச்சாரியால் வியாசாச்சாரியால் ரச்சனை பண்ணது, சுகாச்சாரியால் பிரவச்சனம் பண்ண ஒரு கிரந்தம். எங்கிருந்து வந்ததுன்னா சாட்சாத் பகவான்டேந்து வந்தது. எஸ்ட நிஸ்வசிதம் வேதாக, பகவானுடைய மூச்சுக்காற்று வேதம், வேதத்தினுடைய சாரம் உபனிஷத்து,
உபனிஷத்திலிருந்து வந்தது தான் இந்த ஸ்ரீமத் பாகவதம். அதுலேயும் 18 புராணங்களுக்கு இல்லாத ஒரு தனிச்சிறப்பு என்னன்னா, பகவான்கிட்டேந்து நேரடியாக வருது. பகவான் கிட்டேந்து நாரதர்டேந்து வியாசர், வியாசர்டேந்து சுகர்டேந்து இப்போ பரீட்சித் மகாராஜா கிட்ட சொல்லும் சமயத்தில் சூத பௌராணிகர் அங்கே லட்ச ரிஷிகளுக்கு மத்தியத்தில் இருந்து கேட்டுவிட்டு அதை அவர் சௌனகாதி மகரிஷிகளுக்கு சொல்லும்படியான கதை தான் நம்மளுக்கு இப்போ லோகத்தில் கிடைக்கிறது. எப்படி அந்த பகவான்டேந்து எப்படி வந்தது இந்த வேதம்னா, தத்தி வருது. ஒரு வேதம்ங்கிறது ஒரு மரம் போல வர்ணிக்கிறார். வேதம்ங்கிறது ஒரு விருட்சம். அந்த விருட்சத்திலிருந்து பழுத்த பழம் தான் இந்த பாகவதம், ஸ்ரீமத் பாகவதம். எப்படின்னா, தர்ம புரோஜித கைதவ நிகம கல்பதரோர் கலிதம் பலம் சுகமுகாத் அமிர்த திரவ சம்யுதம் பிபத பாகவதம் ரசமாலயம் முகுரகோ ரசிகாஹ புவி பாவுகாஹ. வேதமாகிற ஒரு மரத்திலிருந்து விழுந்த கடச்ச பழம் இந்த ஸ்ரீமத் பாகவதம். அங்க ஸ்ரீமத் ராமாயணத்தை சொல்லும்போது எப்படி சொல்ற, வேதவேத்யனான அந்த பகவானுக்கு அவதாரம் பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் வைகுண்டத்திலிருந்து பார்க்கிறார். நம்ம யாருக்கு குழந்தையா பிறக்கலாம், எதற்காகன்னா ராவணஸ்ய வதார்த்திபிகி, அந்த தேவர்கள்லாம் வந்து அர்த்திதே மானுஷோலோகே ராவணஸ்ய வதார்த்திபிகின்னு அவ பிரார்த்தனை பண்ண, ராவண வதார்த்தம் இப்ப அவதாரம் பண்ணணும், யாருக்கிட்ட அவதாரம் பண்ணலாம், யார அம்மா அப்பாவா தேர்ந்தெடுக்கலான்னு பகவான் அப்படி பார்க்கிறார். வைகுண்டத்திலேருந்து பார்க்குற சமயத்தில் ததா தசரதம் நிருப்பம்னு அவருக்கு கண்ணில் பட்டது இந்த தசரதன். அந்த தம்பதிகளுக்கு அவதாரம் பண்ணணும்னு நினைக்கிறார். சொல்லும்போது சொல்றார், வேதவேத்யனான பகவான் அவதாரம் பண்ணா தசரதனை வியாஜமா வச்சுட்டு அவதாரம் பண்ணார். வேதவேத்யே பரே பும்சி ஜாத்தே தசரதாத்மஜே வேஜ பிராச்சேதசாதாசீத் சாட்சாத் ராமாயணாத்மன். வேதவேத்யன் தசரதனை வியாஜனா வச்சுட்டு பிறந்துட்டார். அந்த வேதம் என்ன பண்ணிட்டுன்னா, அந்த வால்மீகி மகரிஷிய வியாஜமாக வச்சுட்டு ராமாயணமாக அவதாரம் பண்ணிட்டு, அதுதான் இன்னைக்கு அதுவும் வேதசார். இது பகவான் கிட்டேந்து நேரடியாக வரக்கூடியதான ஒரு பலன். இது ஒரு கிரந்தம். இது தத்தி வருது. எது போல வருது, இந்த பழத்தை வர்ணிக்கும் போதே எப்படி சொல்றாருன்னா, நிகம கல்பத்தோரு பலம் சுகமுகாத் கலிதம் பழம்ங்கிறது ஒரு பழம் இருக்கு. பழம்னா எப்படின்னா, பழுத்த நிலைமையில இருக்கிறதுக்கு பழம்னு பேரு. அந்த பழம் நம்மளுக்கு எப்படி கிடைக்கும்னா, பழுத்து எடுத்துன்னா காம்பு நீ சொல்ல வேண்டாம், அதுவே விட்டுடும், கீழே விழுந்துடும், நீ எடுத்து சாப்பிடலாம். ஆனா இந்த பழம் எப்படின்னா, பழுத்து தத்தி 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 ஒவ்வொரு கிளையா வருது. எந்தெந்த கிளைன்னா, பகவான்டேந்து நாரதர்டேந்து வியாசர், வியாசர்டேந்து சுகர்டேந்து பரீட்சித்துக்கிட்டேந்து சூத பௌராணிகர் சொல்லும் வாயிலாக நம்ம பர்யந்தம் அந்த பழம் வந்து நின்றுது. கலிதம் பலம். ஏன் கலிதம்னா, பதித்தம் பழம்னு சொல்லலாமேன்னா, பழம்னா விழறது தானே, பதித்தம்னு சொல்லலையாம். ஏன்னா அப்படி கீழே விழுந்ததுன்னா பழத்துக்கு ஹானி ஏற்பட்டுடும், அதில் இருக்கிற ரசம் போயிடும், உடஞ்சி போயிடலாம், செதறி போயிடலாம். இது அப்படி எதுவுமே ஆகாம முழுசா நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இப்ப கலிதம் பலம் கிளக்கிளையா தத்தி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. சுகமுகாது. அதுலயும் இந்த பழத்துல மற்றொரு சுவாரஸ்யம் என்னன்னா, கிளி கொத்தின பழம். லோகத்துல எல்லாரும் சொல்றது என்னன்னா, கிளி கொத்தின பழத்துக்கு ரசம் அதிகம், சுவாது அதிகம்பா. அது கிடையாது. என்ன உண்மைன்னா, ரசமா இருக்கிற பழத்தை தான் கிளி கொத்தும், அதுதான் அதுல உண்மை. 1000 பழங்கள் அணிலா இருந்தா என்ன பண்ணணும்னா, அரக்கா முக்காக்கா எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிட்டே இருக்கும். அது அணிலுக்கு வியவஸ்தா இல்லை, அது எது சாப்பிட்றதோ அது சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கும். ஆனா கிளி எப்படின்னா, 1000 பழம் இருந்தாலும் அதுல எது நன்றாக ருசிக்குமோ அந்த பழத்தை மட்டும்தான் அந்த கிளி தொடும். ஏன்னா கிளிக்கு ஒரு கிராண சக்ஷுன்னு ஒரு சக்தி உண்டு. அது என்ன பண்ணும்னா, எல்லா பழத்தையும் போய் கையை வச்சுடாது, எது இருக்கிறதுலையே சுவாது கூடவோ அந்த பழத்தை மட்டும்தான் தொடும். எதனால அப்படின்னா, இந்த கிளி இப்ப இந்த பழத்துல கை வச்சிருக்கே, என்ன சுவாரஸ்யம்னா, இந்த வியாசாச்சாரியால் 18 புராணங்கள் பண்ணியிருக்காரு, அதெல்லாம் அவர் தொடல. இந்த சுகாச்சாரியால் அவருடைய புத்திரர் தானே, அதை எதையுமே தொடல. இந்த
ரசமாக இருக்கக்கூடிய பாகவதத்தை மட்டும்தான் தொட்டார். எப்படி கிளி 1000 பழத்தில் அந்த சுவாது உள்ள பழத்தை கொத்துமோ அதுபோல இந்த சுகாச்சாரியால் வியாச புத்திரரா இருந்தாலும் 18 புராணங்கள்ல கை வைக்காதபடிக்கு இந்த அதுல ஒன்னான ஸ்ரீமத் பாகவதத்தை கை வைக்கிறார், சாப்பிட்றார், ரச்சனை பண்றார். ஏன்னா அத்தையும் அப்படியும் ஒரு சுவாது உள்ள ஒரு பழம், அது ரொம்ப டேஸ்டா இருக்கு. ஏன்னா சுகாச்சாரியால் சாப்பிட்டிருக்காருனாலே அது டேஸ்டா தான் இருக்கு. நிகம கல்பதரோ சுகமுகாத் அமிர்த திரவ சம்யுதம் பிபத பாகவதம். இந்த பழத்தை நீங்க குடியுங்கோங்கிற. பழம்னு சொன்ன பிறகு ஏன் குடியுங்கோன்னு சொன்னோம்னா, பழம்னு நம்ம வர்ணிச்சோ காதத்தைன்னு சொல்லிட்டோம்னா என்ன ஆகும்னா, பழம்னு இருந்தால் அதில் மேலே தோலை எடுக்க வேண்டியிருக்கும், காம்பை கிள்ள வேண்டியிருக்கும், உள்ளே இருக்கக்கூடிய அந்த கொட்டையை அண்டியை ரிமூவ் பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்படிலாம் பல பாகங்கள் அம்சங்கள் அதுலேருந்து ஒதுக்கும்படியுமான காரியங்கள் இருக்கும். நீங்கள் அப்படி நினச்சிடாதீங்க. இந்த பழம் இருக்கே முழுசாக சாப்பிடணும், இதில் ஒதுக்க வேண்டிய பாகமே கிடையாது, எல்லாமே நம்மளுக்கு தேவையான பாகங்கள். அதனால் இதை அப்படியே சாப்பிடணும், துளி கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா இதில் முழுக்க ரசத்தை வச்சு கொடுத்துருக்காரு வியாசாச்சாரியர். அதனால் இதில் ஒதுக்க வேண்டிய பாகங்களே இல்லை. இதை என்ன பண்ணணும், முழுக்க சாப்பிடணும், வேஸ்ட் பண்ணாமல். பிபத பாகவதம் ரசம் ஆலயம். எவ்வளோ நாள் சார் சாப்பிடணும், இது கொஞ்ச நாள் சாப்பிட்டா போருமா, ஒரு தடவை சாப்பிட்டா போருமான்னா, ஆலயம் உன்னுடைய ஆயுசு பர்யந்தம் சாப்பிடணும். ஆ லயம், நீ எப்போ லயமாறியோ அது பர்யந்தம். ஆலயம்னா இந்த வயசில் எனக்கு இந்த ஜென்மால 60 வயசு 70 வயசு 80 வயசு 100 வயசு இது பர்யந்தமானா அது கிடையாது. இந்த ஜனன மரண பிரபாகம் எது பர்யந்தம் போகிறதோ அது பர்யந்தம் இந்த பாகவதத்தை நீ ரச்சனை பண்ணிகிட்டே இருக்கணும், இதை குடிச்சுட்டே இருக்கணும், சாப்பிடணும். ஏன்னா இது அமிர்தம். ரசமாலயம் முகுரகோ ரசிகாக புவி பாவுகாக. அப்பேற்பட்டதான ஒரு கிரந்தத்தை நம்மளுக்காக கொடுத்துருக்கார் இந்த சுகாச்சாரியால். எப்படி இந்த கதை ஆரம்பிக்கிறதுன்னா, சுகாச்சாரியால் சொல்ற சமயத்தில் சவுனகாதி மகரிஷிகள் அங்கே பிரஷ்டம் பண்ணுறா. இந்த சூத பௌராணிகர் அங்கே இருந்து ஒருத்தராக கேட்குறார். அந்த சூத பௌராணிகர் யாருன்னா வியாசாச்சாரியாளுடைய சிஷ்யர் ரோமஹர்ஷனர். ரோமஹர்ஷனுடைய புத்திரர் தான் இந்த சூத பௌராணிகர், அப்ராமண சந்நியாசி. ஆனால் அவருடைய அப்பாவான ரோமஹர்ஷனர் ஒரு ஒரு பிரவச்சனம் பண்ணாரே ஆனால் ரோமாஞ்சம் ஏற்படுமா உடம்புல. ரோமாஞ்சம் ஒருத்தர் சொல்லி கதையில் ஏற்படணும்னா அவர் எப்பேற்பட்ட பாவத்தில் சொல்லணும். அதனாலே அவருக்கு ரோமஹர்ஷனர்னு பேர். அவருடைய பிள்ளை இந்த சூத பௌராணிகர். சூத பௌராணிகர் இந்த யாகசாலைக்கு வரா. இந்த சவுனகாதி மகரிஷிகள்லாம் சேர்ந்து ஒரு யாகம் பண்றா. நைமிஷே அனிமிஷ க்ஷேத்ரே ரிஷய சவுனகாதயா சத்ரம் சொர்க்காய லோகாய சகஸ்ர சமமாசதா. இந்த சத்ரயாகம்னு ஒரு யாகம். இந்த யாகம் எவ்வளோ வருஷம், 7 நாளா 10 நாளா, எவ்வளோ நாள் சாத்தியமான யாகம்னா 1000 வருஷங்கள் சாத்தியமான யாகம். நைமிஷாரண்யம்ங்கிற க்ஷேத்திரத்தில் பண்றா இந்த ரிஷிகள்லாம். ஒருத்தர் இல்லை, எல்லாரும் சங்கல்பிச்சுட்டு பண்றா. இப்படி பண்ற யாகசால மத்தியத்துல இந்த சூத பௌராணிகர் வர அந்த சூத பௌராணிகரை பார்த்து இந்த சவுனகாதி மகரிஷிகள்லாம் பிரஷ்னம் பண்றா. எங்களுக்கு நீங்க பகவத் கதையை சொல்லணும். ஏன் யாகசால கர்மாக்களை பண்ற இடத்துல எதற்காக பகவன் நாமான்னா, அந்த இடத்துல அந்த காலத்துல பார்த்தோம்னா யாகசாலைகள்ல தான் இந்த பகவத் குணமே இருந்திருக்கு. ஏன்னா யாகங்கள் பண்ற காலத்துல பகல் பர்யந்தம் மத்தியான பர்யந்தம் இந்த யாக காரியம், யாகம் பூர்த்தி ஆயிடுத்துன்னா அந்த காரியங்கள்லாம் முடிஞ்சிடுத்துன்னா அந்த டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்ணுவான்னா பகவத் குணத்தை வச்சுடுவாள். மத்தியானத்துக்கு அப்புறம் என்னன்னா பகவத் குணம் இருக்கும் அந்த யாகசாலையில். தர்மபுத்திராதிகள் யாகசாலையிலையும் இது போல தான். சுவாமி ராமர் பண்ண யாகத்திலையுமே லவகுஷால் ராமாயணத்தை அரங்கேற்றம் பண்ணுறான். ஏன்னா யாகசாலையில் பகவத்குணம் அந்த காலத்தில் இருந்திருக்கு. அப்படி யாகசாலைக்கு வர அந்த
சூத பௌராணிகரை பார்த்து இவா பிரஷ்னம் பண்றா. தயேகதா துமுனையா பிராதருகுதகுதாக்னயா சத்கிருதம் சூதமாசீனம் பப்ரச்சுரிதமாதராத். அவளை பார்த்து பிரஷ்னம் பண்றா, நீங்க எங்களுக்கு சில சந்தேகங்கள், அந்த சந்தேகங்களை நீங்க நிவர்த்தி பண்ணணும். என்ன சந்தேகம்னா, ஒரு 6 கேள்வி கேட்குறான். எதற்காக அந்த யாகசாலையில் பகவத்குணம் இருக்கு அப்படின்னா, அதற்கு ஒரு மெயின் ரீசன் என்னன்னா, காரணம் என்னன்னா, எதற்காக யாகம் பண்றோம்னா மனசுல இந்த கர்மம் பண்ணி 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 மனசுல சுத்தி ஏற்படணும். இந்த சுத்தினாலதான் இதுவும் ஒரு பகவான் அடையறதுக்கு ஒரு அங்கம் தான். இந்த கர்மாக்களை பண்ணி மனசு சுத்தி ஆகணும். அப்படி இருக்கும்போது யாகம் மத்தியானத்தோட பூர்த்தியான பிறகு அவ பாட்டுக்கு ஏதாவது அபசப்தமோ இல்லை வம்போ இல்லை யாரையோ பற்றி பேசுகிற மாதிரியோ வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகவே அந்த காலத்தில் பெரியவாள்லாம் யாகசாலையில் பகவத்குணத்தை வச்சுட்டு இருந்தா. அப்படி இருந்த அந்த யாகசாலையில் அந்த சூத பௌராணிகரை பார்த்து பிரஷ்னம் பண்ண 6 கேள்விகள் கேட்குறா. தத்ர தத்ராஞ்சசாயுஷ்மன் பிராயே நல்பாயுஷஸ் சப்யஹ கலாவஸ்மின் யுகே ஜனாஹ மந்தஸ் சுமந்தமதயஹ மந்தபாக்யாஹ்யுபத்ருதாஹ பூரீனி பூரி கர்மாணி ஸ்ரோதவ்யானி விபாகஷஹ அத சாதோத்ரயத்சாரம் சமுத்ருத்ய மனீஷயா ப்ரூஹின ஸ்ரத்ததானானாம் ஏனாத்மா சம்பிரசீததி சூதஜானாசி பத்ரந்தே பகவான் சாத்வதாம் பதிஹ தேவக்யா வசுதேவஸ்ய ஜாதோ யஸ்ய ஜிகீருஷயா அதாக்யாஹி அரேர்தீமன் அவதாரகதா சுபாஹ லீலா வதததா விதததஹ ஸ்வைரம் ஈஸ்வரஸ்யாத்மமாயயா கிருதவான் கில வீர்யாணி சகராமேன கேசவः அதிமர்த்யானி भगवान् गूढकपटमानुषः ब्रूहि योगेश्वरे कृष्णे ब्रह्मण्ये धर्मवर्मणि स्वानाकाष्ठामधुनोपेते धर्मक्कं शरणं गतः. இது போல 6 கேள்விகளை கேட்கிறா. என்னவா மனசுல என்னம்னா, இதற்கெல்லாம் விட இவர்கிட்ட கேட்டா தெரியும். என்ன அந்த 6 கேள்விகள்னா, பிராயேன அல்பாயுஷஸ் சப்யஹ, நேற்றே சொன்னது போல ஜனங்களுக்கெல்லாம் ஆயுசு இந்த கலிகாலத்துல ரொம்ப கம்மி. அப்படி இருக்கும் பட்சத்தில் எத்தனை முசுமுசுன்னு தர்மம் பண்ணினாலும் அந்த தர்மம் பலனற்றதா போயிடுறது. ஏன்னா ஆச்சாரஹீனமா இருக்கு, திரவிய சுத்தி இல்லை, ரித்திகள் சுத்தமா இல்லை. இது போல நம்ம சரியா இருந்தாலும் சுத்தி முத்தி இருக்கிற விவகாரத்துல ஏதோ ஒரு லோபம் ஏற்பட்டு போயிடுறது. நம்ம பண்ற கர்மாக்கள் 100க்கு 100 பலனை கொடுக்கறதா இல்லை. அதனால அதுவும் இல்லாம இதை நிறைய ஒரு தடவை சரியா தப்பா பண்ணியாச்சு, இன்னொரு 10 தடவை பண்ணலாமான்னா அதற்கு ஆயுசு கிடையாது. அல்பாயுஷ சப்யா, ரொம்ப குறைஞ்ச காலம்தான் ஆயுசு. இதுவே புராணாந்தரத்தில் எடுத்து பார்த்தா இத்தனை கோடி காலம், இத்தனை வருஷ காலம், இத்தனை லட்ச காலம் வாழ்ந்தான்னு இருக்கு. ஆனா கலியில் அது கிடையாது. அல்பாயுஷ சப்யா, ரொம்ப குறைச்சனான காலம். அதற்குள்ள கர்மாக்களை பண்ணணும், அதுவும் பூர்ணமா பலன் அழிக்கிறதா இருக்கணும். 100க்கு 100 நிச்சயமான பலனை கொடுக்கக்கூடிய கர்மாக்கள் எது, அதை நீங்க எங்களுக்கு சொல்லணும். அதற்கு மேல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்றா. வேதம் தான் பெருசுங்கிறா, ஒருத்தர் யாகம் தான் பெருசுங்கிறா, ஒருத்தர் கர்ம மார்க்கம்ங்கிறா, ஒருத்தர் ஞான மார்க்கம்ங்கிறா, ஒருத்தர் பக்தி மார்க்கம்ங்கிறா, இது போல அஷ்டாங்க யோகம்ங்கிறா. இது போல பலவிதமான தரப்பு இருக்கு. எல்லாத்தோட சாரம் எதுன்னு எங்களுக்கு சொல்லணும். நீங்க எவ்வளோ மார்க்கம் இருந்தாலும் ஆலோட்டிய சர்வசாஸ்திரான்னு விசாரிச்ச புனப்புனகான்னு எப்படி எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு ஒரு பதில் சொன்னாலும் அதுபோல எங்களுக்கு நீங்க எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு ஒரு 100க்கு 100 கடைசியா ஒரு பூர்ணமா இருக்கக்கூடிய எது சாரமோ அதை நீங்க எனக்கு சொல்லணும். அது மட்டும் இல்ல, பகவான் அவதாரம் பண்ணி என்னென்ன லீலைகள் பண்ணி, சகராமேன கேசவா, அந்த பலராம சுவாமியோட சேர்ந்து என்னென்ன லீலைகள் பண்ணா, அவன் எதற்காக இந்த பூலோகத்துல அவதாரம் பண்ணான் அதை சொல்லணும் நீங்க. அது மட்டும் இல்ல, பகவான் இருந்தப்ப இந்த தர்மத்தை ரட்சணை பண்ணான்னு நீங்க சொல்றேன். பகவான் இங்கேருந்து வைகுண்டம் 120 வருஷ காலம் இந்த பூலோகத்துல இருந்திருக்கார், தர்மத்தை ரட்சணை பண்ணியிருக்கார். அப்ப அவர் போன பிறகு இந்த தர்மம் யாரை போய் சரணாகதி பண்ணுது? இப்ப அவர் போயிட்டா தர்மம் போயிடுத்தா அதை யாரு பரிபாலனம் பண்றா? அதை தவிர இந்த
பகவான் இன்னும் எத்தனை அவதாரங்கள் பண்ணியிருக்கார். இது போல ஒரு 6 கேள்விகளை அவ பிரஷ்டமாக வைக்க இல்லை சந்தோஷப்பட்டார். ஏன்னா இப்படி ஒரு நல்ல கேள்வியை நீங்க கேட்டேலேன்னு சந்தோஷப்பட்டு, இதற்கு நான் பதில் சொல்லணும்னா நான் ஸ்ரீமத் பாகவதத்தை தான் உங்களுக்கு சொல்லணும். இதனால பாகவதத்தை சொல்லணும்னா நீங்க கேட்ட கேள்வி அத்தனைக்கும் பதில் அந்த புராணத்துல தான் இருக்கு. இதை நான் எங்க கேட்டேன்னா, பரீட்சித்து சாபத்தை அடைஞ்சு வந்த காலத்துல 7 நாள் தான் இருக்குங்கிற சமயத்துல, கங்கா தீரம் ஓடி வர சமயத்துல அங்க அவதூதரான சுகாச்சாரியால் அபயம்னு சொல்லி அவர் அப்பா கிட்ட அத்தியாயனம் பண்ணதான அந்த பாகவதத்தை அவருக்கு கதாரூபமாக சொல்லி 7 நாள்ல அந்த பரீட்சித்து வைகுண்டத்துக்கே கிளம்பி போயிட்டார். அங்க கோடி ரிஷிகள் கேட்டா அதுல நானும் ஒருத்தனா கேட்டேன். அந்த பாகவதத்தை உங்களுக்கு நான் இப்போ உபதேசம் பண்றேன். நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் அதுல தான் இருக்கு. அதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தன்னுடைய குருவான சுகாச்சாரியாளுக்கு ஒரு நமஸ்காரம். எம் பிரௌரஜந்தமனுபேதம் அபேத கிருத்யம் துவைபாயனோ விரகாதராஜுகாவா புத்ரேதி தன்வயதயா தரவோபிநேதுஹு தம் சர்வபூத ஹிருதயம் முனிமானதோஸ்மி யஸ்வானுபாவம் அகில ஸ்ருதி சாரமேகம் அத்யாத்மதீபம் அதிதிதீருஷதாம் தமோந்தம் சம்சாரிணாம் கருணயாக புராணகுக்கியம் தம் வியாசசூனம் உபயாமி குரும் முனீனாம். இந்த வியாசபுத்திரரான சுகாச்சாரியாளுக்கு என்னுடைய நமஸ்காரம். எப்பேற்பட்ட கிரந்தத்தை இந்த லோகத்துக்கு அவர் கொடுத்திருக்காருன்னா, யஸ்வானுபாவம் அகில ஸ்ருதி சாரமேகம், பெரிய சாரமான ஒரு கிரந்தத்தை கொடுத்திருக்கார். அத்தியாத்ம தீபம், இருளை போக்கக்கூடியது அந்த கிரந்தம். எப்படி கொடுத்திருக்காருன்னா, இந்த சம்சாரத்துல மாட்டிண்டு இந்த ஜனங்கள்லாம் தவிக்கிறத பார்த்துட்டு அவளுக்கு ஒரு மோட்சம் கொடுக்கணுங்கிறதுக்காகவே கருணையாக புராணகுக்கியம், கருணையினால இந்த கிரந்தத்தை கொடுத்திருக்காரு. அப்பேற்பட்ட அந்த சுகாச்சாரியாளுக்கு என்னுடைய நமஸ்காரம்னு சொல்லிவிட்டு, நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் பாகவதம் தான் சொல்லிவிட்டார். இருந்தாலும் அவ கேட்ட கேள்வியிலேயே அவருக்கு ஒரு சந்தோஷம். அவளை கொஞ்சம் கொண்டாடுறார். முனையா சாது புருஷ்டோகம் பவத்பிகி லோகமங்களம், லோகத்துக்கே மங்களத்தை கொடுக்கக்கூடியதான கேள்வியை நீங்க என்கிட்ட கேட்டிருக்கேள். யத்கிருதம் கிருஷ்ண சம்பிரஷ்ணா ஏனாத்மா சுப்ரசீததி, அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். சவை பும்சாம்பரோ தர்மஹா யதோ பக்திரஜோக்ஷஜே அகைதுகி அப்ரதிஹதா யயாத்மா சம்பிரசீததி. எல்லா தர்மத்திலையும் எது சிறந்ததுன்னு கேட்கிறேளே, அதுல சந்தேகமே வேண்டாம். சவை பும்சாம்பரோ தர்மஹா, எல்லா தர்மத்தை காட்டிலும் சிறந்தது பக்தி தான். யதோ பக்திரஜோக்ஷஜே, அதுவும் எந்த மாதிரி ஒரு பக்தின்னா அகைதுகி, ஹேத்து இல்லாத பக்திங்கிற. பகவான்கிட்ட பக்தி பண்ற காலத்துல எப்படி பண்ணணும்னா, அப்படி இருக்கிறவனை தான் பகவானுக்கும் பிடிக்கும். ஒரு அர்ச்சனையை பண்ணிவிட்டு ஒரு முழத்துக்கு ஒரு பேப்பரை கொடுத்தோம்னா பகவான் அதை கணக்கிலே வச்சுக்க மாட்டார். அதுவே நீ ஒரு அகைதுக்கு ஒரு காரணமே இல்லாம ஒரு பக்தி பண்ணேன்னா பகவான் உனக்கு அடிமையாயிடுறது. ஏன்னா தான் எதுவும் வேண்டான்னு அந்த பக்தன் சொல்றதுனாலே நீதான் வேணுங்கிறான். அப்படி இருக்கிற மேல குந்தியும் சொல்ல போறாத. அப்படி ஒரு பக்தி பண்ணிட்டேன்னா பகவான் உனக்கு அடிமை, அந்த பக்தி தான் வேணுங்கிற. அகைதுகி அப்ரதிஹதா யயாத்மா சுப்ரசீததி, அதுதான் சிரேஷ்டமான பக்தி. சவை பும்சாம்பரோ தர்மஹா வாசுதேவே பகவதி பக்தியோக பிரயோஜிதா ஜனயத்யாசு வைராக்யம் ஞானஞ்ச யதஹைதுகம். அப்படி அந்த பக்தி வந்ததுன்னா பக்தி தனியா வராது. அது எதோட வரும்னா, நேற்றே சொன்னது போல ஞான வைராக்கியம் அதனுடைய குழந்தைகள். அவ தனியா வரமாட்டா. பக்தி தேவி எப்படி வருவான்னா, ஞானமும் வைராக்கியமும் சேர்ந்தேதான் வரும். ஜனயத்யாசு வைராக்யம் ஞானஞ்ச யதஹைதுகம் தர்மஸ்வனுஷ்டித பும்சாம் விஸ்வக்சேன கதாசுயஹ நோத்பாதயேத்யதிரதிம் ஸ்ரமயேவ ஹி கேவலம். இப்போ நீங்கள் 1000 வருஷம் சாத்தியமான யாகத்தை பண்ணிட்டு இருக்கேள், ஆனால் அதற்கு மத்தியத்தில் இந்த பகவத்குணம் கேட்கணும்னு நினைக்கிறேன். இதுதான் ரொம்ப உத்தமம். ஏன்னா நம்ம பண்ற கர்மாவுடைய பிரயோஜனம் நமக்கு பகவான் கிடைக்கணுங்கிற எண்ணம் இருக்கணும்.
தர்ம சுனிஷ்டித பும்சாம், பண்ற கர்மாக்கள் பகவான்கிட்ட கொண்டு போய் விடணுங்கிற எண்ணம் மனசுல இருக்கு. விஸ்வக்சேன கதாசுயகா, அது எதுல கொண்டு போய் விடும்னா, ஒரு பகவத் குணத்தை கேட்கறதுல ருச்சி வந்ததுன்னா அவன் பண்ற கர்மாக்கள் சத்தையா பண்றான்னு அர்த்தம். அது கரெக்டா இருக்குன்னு அர்த்தம், அந்த கரெக்டா வழியில போறான்னு அர்த்தம். அப்படி கதையை பார்த்தாலே சிலவா இதுக்கும் நம்மளுக்கு சம்பந்தமே இல்லைன்னு போயிடுவா. அப்படி இருந்ததுன்னா என்ன சொல்றாரு இந்த சுகாச்சாரியால், என்ன சொல்றாருன்னா, அப்படி உனக்கு தோணித்துன்னா நீ பண்ற கர்மா சரியா இல்லைன்னு அதுலேருந்தே புரிஞ்சுக்கோங்கிறார். நீ பண்ற கர்மா சரியா இருக்குன்னா 2 நிமிஷம் பகவத்குணம் கேட்டா ஆசையா உட்காந்து கேட்கணும், அதுல ருச்சி வரணும். விஸ்வக்சேன கதாசுயா, அப்படி ருச்சி வரலன்னா நீ பண்ற கர்மாவே வியர்த்தம். நோத்பாதையே யதிரதிம் ஸ்ரமயேவகி, கேவலம் கஷ்டப்பட்டு சரீரத்தை கிளேசப்படுத்தி ஒரு கர்மா பண்றியே அது வியர்த்தமா போயிடுறது. அதப்பும் பிர்த்விஜ ஸ்ரேஷ்டா வர்ணாசிரம விபாகஷா ஸ்வனிஷ்டிதஸ்ய தர்மஸ்ய சம்சித்திஹி ஹரிதோஷணம். இத்தனை தர்மங்களை பண்றோம், கடைசியில் அது என்ன பிரயோஜனம்னு நம்ம மனசுல இருக்கணும்னா பகவானை பார்க்கணுங்கிற எண்ணம் தான் நம்ம மனசுல இருக்கணும். பேருக்காகவோ புகழுக்காகவோ நம்ம தர்மம் பண்ணோம்னா, இந்த கர்மாக்களை பண்ணோம்னா அது வேஸ்ட்டு. நம்ம மனசுல ஒரு எண்ணம் தான் இருக்கணும், இவ்வளோ தர்மத்தினுடைய பிரயோஜனம் பகவானை சாட்சாத்காரம் பண்றது. அப்படி இருந்ததுன்னா அதுதான் உத்தமமான கர்மம். இது எப்படி வரும் சார்? எனக்கு வரல, பக்தி வரல, இந்த எண்ணம் வரல, இது கர்மாக்கு. பக்தி வரணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, சிஸ்ரூஷோ ஸ்ரத்ததானஸ்ய வாசுதேவ கதா ருச்சிஹி. கர்மாக்களை பண்ணினா கதை கேட்கறதுல ருச்சி வரணும். அப்படியும் வரலன்னா என்ன பண்ணணும்னா அதற்கு ஒரு உபாயமும் சொல்லி தரார் இவரே. சிஸ்ரூஷோ ஸ்ரத்ததானஸ்ய, மகான்களுக்கு பின்னாடி அனுகமனம் பண்ணிட்டு அவளுக்கு சேவை பண்ணிட்டு போகணும். அப்படி போனேன்னா என்னைக்கோ ஒரு நாள் இதனுடைய பலனாக உனக்கு பகவத் கதையில ருச்சி வரும். நீ அதை பண்ணிட்டு வாங்குற. சிஸ்ரூஷோ ஸ்ரத்ததானஸ்ய, அப்படி பண்ணேன்னா வாசுதேவ கதா ருச்சிஹி, ஒரு நாள் அது ஏற்படும். ஸ்யான்மஹத் சேவையா விப்ராஹா புண்ணிய தீர்த்த நிஷேவனாத், க்ஷேத்ராடனம் போடும். நிறைய க்ஷேத்ராடனம் போய் அங்க இருக்கக்கூடிய மூர்த்திகளை தரிசனம் பண்றது மட்டும் இல்லாதபடிக்கு தீர்த்தத்துல போய் ஸ்நானம் பண்ணணும். புண்ணிய தீர்த்தங்கள்ல போய் ஸ்நானம் பண்ணணும். ஒரு தலைய முங்கி ஸ்நானம் பண்ணணும். சும்மாவான்னு இந்த ஆத்துல பாத்ரூம்ல குளிக்கிற மாதிரி குளிக்கப்படாது. நன்னா முங்கி அவகாக ஸ்நானம் பண்றோம். அப்படி பண்ணோன்னாதான் பாதங்கள்லாம் போறது. ஒரு மனுஷன் ஒரு 12 வருஷ காலம் அவகாக ஸ்நானமே பண்ணாம இருந்துட்டானே ஆனா அவன் பூர்ணமா நாஸ்திகனா போயிடுறாங்கிறது சாஸ்திரம். அதனால எப்பப்பெல்லாம் ஒரு புண்ணிய நதியை பார்க்குறோமோ அவகாசம் கிடைச்சா பட்டுன்னு ஸ்நானம் பண்ணிடணும். அதை தான் சொல்றார். அப்படி நீ பண்ணிண்டே வந்தேன்னா அது உனக்கு இந்த பக்தியை கதையை கேட்கிற ருச்சியை கொடுக்கும். அந்த மகத்துவம் அந்த தீர்த்தங்களுக்கெல்லாம் எப்படி கிடைக்கிறது அப்படின்னா, நம்மெல்லாம் சொல்றோம் கங்கா நதிக்கு போய் ஸ்நானம் பண்ணினா பாபங்கள் போறது, புண்ணியம் விருத்தி ஆகிறது. பாபம் கழிஞ்சு போறது, புண்ணியம் விருத்தி ஆகிறதுன்னு நம்ம சொல்றோம். ஆனா அந்த கங்காதி புண்ணிய நதிகள்கிட்ட கேட்டோம்னா அவ என்ன சொல்றா, நாங்க எங்க பார்த்த அவ இத்தனை பாபத்தை நம்ம கொண்டு போய் அங்க விடுறோம், அவ எங்க இந்த பாபத்தெல்லாம் தீர்த்துக்கிறா, அவ போக்கிக்கிறா அப்படின்னா, மகான்கள் ஒரு ஸ்நானம் பண்ணான்னா அவளுக்கு இருக்கிற பாபம் எல்லாம் கழிஞ்சு போறது. தீர்த்தானி தீர்த்தி குர்வந்தி ஸ்வாந்தஸ்தேன கதாவிரதா. நம்ம மகான்களை பார்த்து கேட்டோம்னா எங்க போறேன்னா கங்கைக்கு ஸ்நானத்துக்கு போறோம். எதற்கு போறேன்னே, என் பாபத்தை கழிக்க போறேன்னு அவ சொல்லுவா. ஆனா அது உண்மை கிடையாது, அது பொய். அது உண்மை எதுன்னா அந்த கங்கையுடைய பாபத்தை போக்குறதுக்காக தான் இந்த மகான்கள் போய் அங்க ஸ்நானம் பண்றான். இதை யார் ஆசைப்படுறான்னா அந்த தீர்த்தங்களே ஆசைப்படுறது. அப்பேற்பட்ட அந்த மகான்கள் ஸ்நானம் பண்ண அந்த தீர்த்தங்கள்ல போய், இந்த தீர்த்தம்னு எதற்கு பேருன்னா இந்த தீர்த்தர்களா இருக்கக்கூடிய அந்த பாகவதாளோ மகான்களோ போய் அங்க ஸ்நானம் பண்றதுனாலதான் தீர்த்தங்களே உண்மையான தீர்த்தங்களா மாறுறதுங்கிற ஸ்வாந்தஸ்தேன கதாபிரதா. அப்பேற்பட்ட மகான்களுடைய பெருமை அது. அந்த தீர்த்தங்கள்ல போய் ஸ்நானம் பண்ணோம்னா அந்த புத்தி ஏற்படும். வாசுதேவ கதா ருச்சிஹி, க்ஷேத்ராடனம், அந்த மகான்களுக்கு சேவை பண்றது,
இது போல காரியங்களை பண்ணோம்னா நம்மளுக்கு பகவத் கதை கேட்கணுங்கிற அந்த ருச்சி ஏற்படும். ஏற்பட்ட உடனே என்ன ஆகும்னா, ஒரு நாள் வந்து கதையில உட்காருவோம். ஸ்ருண்வதாம் ஸ்வகதாம் கிருஷ்ணா புண்ணியஸ்ரவண கீர்த்தனா. கதையில வந்து உட்காந்துட்டேன்னா என்ன ஆகும்னா, பாபம் போயிடுத்து, கதையில ருச்சி வந்துடுத்து. கதைக்கு ருச்சி வந்தோடனே வந்து கதையில உட்காந்துட்டனி. இப்படி பாகவதம் கேட்கணும்னு ஒரு மணி நேரம் வந்து உட்காந்துட்டேன்னா புண்ணியம் விருத்தி ஆயிடுறது. என்ன ஆகும்னா, இப்படி ஒருத்தன் வந்து உட்காந்துட்டானா அவனுடைய ஹிருதயத்துல நீ கூப்பிடவே வேண்டாம், பகவான் வந்து உட்கார்ந்துன்றார். ஹிருத்யந்தஸ்தா அபத்ராணி விதுனோதி சுகிருத்சதாம். திருப்பி இந்த எண்ணம் வராதா அப்படின்னா தீர்மானம் வராது. ஏன்னா நீ கதைக்கு வந்து உட்கார்ந்துட்ட, பகவான் வந்து உட்கார்ந்துட்டான். உட்கார்ந்துட்டு என்ன பண்றான்னா திருப்பி அந்த எண்ணம் வராத படிக்கு ஹிருத்யந்தஸ்தா அபத்ராணிங்கிற கெட்ட சக்தி, கெட்ட எண்ணங்கள் அது வராத படிக்கு பகவான் ஹிருதயத்துல இருந்து அதை விரட்டின்ண்டே இருக்கான். அவனுக்கு வேற வேலை இல்லையா. இப்படி ஒரு பக்தன் வந்து உட்கார்ந்துட்டான்னா அவன் ஹிருதயத்துல இருக்கக்கூடிய கெட்டதை போக்குறது தான் அந்த பகவானுக்கு காரியம். ஸ்திரமா அங்கே இருப்பார். கிருத்யந்தஸ்தா பத்ராணி விதுனோதி சுகிருத்சதாம். நஷ்டப்ராயேஷ்வபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவத்யுத்தம ஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டிகி. இப்படி ஒருத்தன் கேட்டுட்டே இருந்தான்னா என்ன ஆகும்னா அவனுக்கு இந்த பக்தி சித்திச்சுடுத்து. இதுதான் இந்த பக்தி வரத்துக்கு உண்டான மார்க்கம். படிப்படியா கர்மாக்கள்ல இருந்து இப்ப பக்தி சித்திக்கிற பர்யந்தம் உள்ள இப்படி இருந்தா பக்தி எப்படி ஆகும்னா ஸ்திரமா சித்தி ஆயிடும் ஒரு பக்தனுக்கு. இதை கொண்டாடி இந்த மகரிஷிகளுக்கு சொல்லிவிட்டு இதற்கு நான் பதில் சொல்லணும்னா அந்த ஸ்ரீமத் பாகவதத்தை தான் உபதேசம் பண்ணணும்னு சொல்ல, இதை அவர் சொல்லி முடிச்சார். உடனே அவா பார்த்தா இவர் சொன்ன பதில்லேருந்தே அவா ஒரு 3 கேள்வி கேட்கிறான். பாகவதமே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், மனசுல வாய்ண்டாதான் புரியும். முதல்ல என்ன சொன்னேன்னா 6 கேள்விகள் கேட்டா. சூத பௌராணிகரை பார்த்து சௌனகாதி மகரிஷிகள் சத்ரயாக மத்தியத்துல 6 கேள்விகள் கேட்கிறான். இந்த 6 கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லணும்னா ஸ்ரீமத் பாகவதத்தை சொல்லணும்னு அவர் சொன்னார். உடனே அவா கேட்கிறா என்ன பதிலாக சொன்னார்னா, வியாசாச்சாரியால் தன்னுடைய புத்திரருக்கு உபதேசம் பண்ண ஸ்ரீமத் பாகவதம் இருக்கு. அந்த சுகாச்சாரியால் கங்கா தீரம் சாபத்தினால ஓடி வந்த பரீட்சத்துக்கு உபதேசம் பண்ணார். அந்த பரீட்சத்துக்கு உபதேசம் பண்ண காலத்துல கோடி ரிஷிகள் கேட்டா, அந்த கோடி ரிஷிகள் கேட்கிற காலத்துல நானும் ஒருத்தனாக இருந்து கேட்டேன், அந்த பாகவதத்தை உங்களுக்கு உபதேசம் பண்றேன்னு அவா சொன்னார். சூத பௌராணிகர் சொன்னார். இந்த பதில்லேருந்து அவா ஒரு 3 கேள்வி கேட்கிறா. என்ன கேட்கிறான்னா, சூத சூத மகாபாக வேதனோ வததாம்பர கதாம் பாகவதீம் புண்ணியாம் யதாக பகவான் சுகஹ கஸ்மின் யுகே பிரவருத்தேயம் ஸ்தானே வா கேன ஹேதுனா குதः சஞ்சோதிதः கிருஷ்ணः கிருதவான் சம்ஹிதான் முனிः தஸ்ய புத்ரோ மகாயோகி சமதிங் நிர்விகல்பகः ஏகாந்தமதிருன்னூடः கூடோ மூடைவேயதே. 3 கேள்விகள் கேட்கிறோம். என்ன 3 கேள்விகள்னா, சூத்திர பார்த்து கேட்கிறா, இந்த வியாசாச்சாரியால் எத்தனையோ புராணங்கள் பண்ணியிருக்கார், எதனால இந்த பாகவதம் பண்ணார்? கஸ்மின் யுகே பிரவருத்தே, எதற்காக இந்த பாகவதத்தை பண்ணார், எப்பொழுது பண்ணார், அதனுடைய காரணத்தை நீங்க சொல்லணும். 18 புராணங்கள் பண்ண வியாசாச்சாரியால் எதற்காக இதை பண்ணார், எப்ப பண்ணார்? 2வது, சுகாச்சாரியால் நீங்க சொல்லும் போதே எல்லாருக்கும் தெரியும் அவர் ஒரு பிரம்மனிஷ்டர், ஞானி, வஸ்திரம் இல்லாம ஒரு இடத்துல கூட இருக்காத திகம்பரர். அப்பேற்பட்ட அந்த சுகாச்சாரியால் என்னமா அவ அப்பாட்ட வந்து சுகம் அத்தியாபயாமாசான்னு இந்த பாகவதத்தை கத்துண்டார். ஏன்னா அதற்குள்ளாரே ஒரு கேள்வி இருக்கு. சுகாச்சாரியல் அத்தியாயன கிரமத்துல கத்துண்டு கதை சொன்னாரு நீங்க சொல்றேன். அதுலயே ஒரு விலட்சணம் என்னன்னா, ஞானியா இருந்தா துவைத்த புத்தி இருக்காது. இவர் ஞானின்னு நீங்க சொல்லிட்டு அவருக்கு துவைத்த புத்தியே இருக்கக்கூடாது. துவைத்த புத்தினா என்னன்னா, தான் ஒரு சரீரம், தனக்கு ஒரு அப்பா, அவர் ஒரு புஸ்தகம் பண்ணியிருக்காரு, ஸ்ரீமத் பாகவதம்னு ஒரு கிரந்தம் பண்ணியிருக்கார், அந்த கிரந்தத்தை தான் அத்தியனம் பண்ணணும், அதை நம்ம கத்துக்கணுங்கிற எண்ணமே வராது. அவர் எப்படி இருக்காருன்னா,
எய்தாப்புல நிற்கிறது மிருகமா, பக்ஷியா, பசுவா, ஸ்திரீயா, ஸ்திரீபும்பிதா நது சுதஸ்ய விவிக்த திருஷ்டேகேங்கிற எய்தாப்புல நிற்கிறது யாருன்னே தெரியாம இருக்கக்கூடிய சுகாச்சாரியால் என்னமா வர அப்பாட்ட இந்த பாகவத்தை அத்தியன கிரமத்தில் கத்துண்டார். துவைத்த புத்தி இருந்தால் தானே கற்றுக்க முடியும். எப்படி அவர் கத்துண்டார்? ஞானின்னேல எப்படி கத்துண்டார்? அதற்கு மேலே பரீட்சித்துக்கு பிராமண சாபம் வந்ததுன்னு சொல்றேன். எப்பேற்பட்ட பரீட்சிதன்னா பாண்டவ வம்சத்துல பேரனாக பிறந்த வம்சம் இந்த பரீட்சித்து. பாண்டவாள் யாருன்னா பிராமணால தெய்வத்துக்கு சமமா வச்சு ஆராதனம் பண்ணக்கூடியதான ஒரு குடும்பம். அந்த குடும்பத்துல பிறந்த பரீட்சித்துக்கு என்னமா பிராமண சாபம் வந்தது? இப்படி ஒரு 3 கேள்வி, 6 கேள்விக்கு பதிலாக இவர் சொன்னதுலேருந்து இவா ஒரு 3 கேள்வி கேட்கிறா. உடனே அவர் சொல்றார், இதற்கு பதில் சொல்லும் வாயிலாக எப்ப பண்ணினார் இந்த வியாசாச்சாரியால் இந்த கிரந்தத்தன்னா வாபரே சமணு பிராப்தே திருத்தீயே யுகபர்யே. துவாபர யுகத்தினுடைய கடைசியில பண்றார். கலியுகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பண்றார். எதற்காக இந்த பாகவதம் பண்ணினார் அப்படின்னா அவருக்கு ஒரு துக்கத்தினால இந்த பாகவதம் பண்றார். என்ன துக்கம் அவருக்குன்னா வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே. அவரும் ஒரு பகவத் அவதாரம் தான். அப்படி இருக்கக்கூடிய வியாசாச்சாரியாளுக்கு 18 புராணங்கள் பண்ணியாச்சு. இப்படி இருக்கக்கூடிய வியாசாச்சாரியாளுக்கு வேற என்ன துக்கம் இருந்தது அப்படின்னா அவருடைய புத்திரனான சுகாச்சாரியாள் விஷயமான ஒரு துக்கம் இருந்துதான். ஞானியான சுகாச்சாரியாள் பிறந்ததுலேருந்து இப்படி இருக்கார். அந்த சுகாச்சாரியாளுக்கு ஒரு பூனலை போட்டு, இப்போ பிறந்ததுலேருந்து இந்த குழந்தை பேசலை, சரி ஒரு பூனலை போட்டு பூனலை போட்டார். பூனலையும் அவுத்து தூக்கி எறிஞ்சுவிட்டு இந்த சுகாச்சாரியால் போறார். வஸ்திரம் இல்லை, ஞானி. இப்படி இருக்கிறத பார்த்துவிட்டு அவர் என்ன பண்றார்? அவர் பின்னாடியே ஓடி போறார். தன்னுடைய புத்திரனை நோக்கி ஓடி போறார். எம்பிரௌரஜந்தம் அனுபேதம் அபேத கிருத்தியம் துவைபாயனோ விரக காதராஜுகாவா. தன்னுடைய புத்திர சோகத்தினால கத்திண்டே போறார். புத்திரேதி தன்வயதயா புத்ரா புத்ரா புத்ரான்னு அப்படி கத்திண்டு போறார் வியாசாச்சாரியால். போற காலத்துல சுகாச்சாரியாளுக்கு எதுவுமே தெரியல. அவர் தான் முன்னாடியே சொல்லியாச்சு, அவர் ஞானின்னு சொல்லியாச்சு. ஈத்தாப்புல நிக்கிறது யாருன்னு கூட தெரியாது. அப்பேற்பட்ட சுகாச்சாரியால் அப்படி காடுகளில் ஓடின்னு இருக்கார். ஓடுற காலத்துல பார்த்தா ஒரு நதி தீரத்துல தேவலோகத்து அப்சரச ஸ்திரீகள்லாம் ஸ்நானம் பண்ணிட்டு இருக்கா, வஸ்திரத்தை கரையில வச்சுக்கிட்டு பண்ணிட்டு இருக்கிறாவா. சுகாச்சாரியால் இப்படி கவனம் வரதை பார்த்தோன்னே ஞானி வர. இந்த ஞானியை திரும்ப நம்ம எப்ப பார்ப்போம்னு தெரியாது. அதனால கிடைச்சம்போது இவரை நமஸ்காரம் பண்ணிக்கணும், சேவிச்சுக்கணும்னு உடனே என்ன பண்றா? வஸ்திரம் இல்லை, அது கூட அவளுக்கு தெரியல. இந்த ஞானியை போய் சேவிக்கிறாளாம் சுகாச்சாரியால. அவருக்கு எப்படி இருக்காருன்னா அவருக்கு எய்தாப்புல மரம் இருக்கா செடி இருக்கா எதுவுமே தெரியல. நிக்கிறது ஆனா பொண்ணான்னு கூட தெரியல. அப்புறம் இவா நமஸ்காரம் பண்ணது எப்படி தெரிய போறது? அவர் போயிட்டே இருக்கார். நமஸ்காரத்தை ஏத்துக்க கூட இல்லை, போயிட்டே இருக்கார். அவர் போன பாதையை பார்த்து இந்த ஸ்திரீகள்லாம் கைகூப்பி அப்படி பார்த்துட்டே இருக்கா அந்த பாதையை. பின்னாடி இவர் ஓடி வந்துட்டு இருக்கார். வியாசாச்சாரியால் புத்திரேதி தன்வயதயா புத்ரா புத்ரான்னு கூப்பிட்டு வரார். அவர் கேட்கல, ஆனா அங்க இருக்கக்கூடிய மரங்கள்லாம் அதற்கு பதில் சொல்றதாம். தரவோபினேதுகு. ஏன் மரங்கள்லாம் எதற்கு பதில் சொன்னதுன்னா அவரை பொறுத்த மட்டும் எல்லாமே ஒண்ணுதான் சுகாச்சாரியாளுக்கு. ஏன்னா அவர் சர்வத்திர சமதரிசனகான்னு பகவானை எல்லா இடத்துலையும் பார்க்கிறார். அவர் பதில் சொல்லல, தான் பதில் சொல்லுவோன்னு அந்த மரங்கள்லாம் என்னன்னு பிரதிவச்சனம் கேட்கறது. புத்திரேதி தன்வயதயா தரவோபினேதுகு தம் சர்வபூத ஹிருதயம் முனிமானதோஸ்மி. இப்படி வியாசாச்சாரியால் கூப்பிட்டுண்டே வர. தூரக்க பார்த்துட்டான் இந்த ஸ்திரீகள். பின்னாடி வியாசாச்சாரியால் வரத. ஆஹா, வியாசாச்சாரியால் வரார்னு தெரிஞ்ச உடனே வெக்கப்பட்டு வஸ்திரத்தை எடுத்து கட்டிட்டு தரிச்சுண்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு போய் மரத்துக்கு பின்னாடி லஜ்ஜையோட நின்னாள். வியாசாச்சாரியாளுக்கு இது ஒரு துக்கத்தை கொடுத்தது.
லோக விலட்சணமா இருக்கு நீங்க பண்ற காரியம். இதை கேட்கவே கேட்கிறாரு அவர். நீங்க பண்றது லோக விலட்சணம். ஏன்னா என்னுடைய பையனான சுகாச்சாரியால் யுவா, அப்பேற்பட்ட அந்த யுவாவை பார்த்துட்டு நீங்க வஸ்திரம் இல்லாம நமஸ்காரம் பண்ணேன், ஒளிஞ்சுக்கு கூட இல்லை, வஸ்திரம் இல்லாம நமஸ்காரம் பண்ணிட்டு நிக்கிறேன். ஆனா நானும் வயசானவன், என்னை பார்த்து நீங்க முன்ன பின்ன இருந்தாலும் தப்பு இல்லை. ஆனா என்னை பார்த்து நீங்க எப்படி நிக்கிறேன்னா வஸ்திரத்தையும் கட்டிண்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு போய் மரத்துக்கு பின்னாடி லஜ்ஜையோட ஒளிஞ்சுக்கிறேன். யாரை பார்த்து லஜ்ஜையோட இருக்கணுமோ அவரை பார்த்து லஜ்ஜப்படலை. நீங்க லஜ்ஜப்படாம இருந்தாலும் தப்பு இல்லைங்கிற என்னை பார்த்து நீங்க லஜ்ஜப்படுறேன். இது என்னை பரிபவப்படுத்துறது போல இருக்கே. அதுவும் இல்லாம நீங்க மரத்துக்கு பின்னாடி வேற போய் ஒளிஞ்சுக்கிறேன். இது என்ன பரிபவப்படுத்துவது போல இருக்கேன்னு கேட்க உடனே அந்த ஸ்திரீகள்லாம் சொல்றா, நீங்க சொல்றதுலயே ஒரு பதில் இருக்கு. ஏன்னா அவர் ஞானி, இதை கேட்க தெரியல, நீங்க கேட்டேலே அதனாலே நீர் அஞ்ஞானி. இதை கேட்க தெரியாம அவர் போயிட்டே இருக்காரு, அதனாலே அவர் ஞானி. ஏன் நமஸ்காரம் பண்ணிட்டு அப்படியே நின்னோன்னா பதில் அதுலயே இருக்கு. அவர் ஞானிங்கிறதுனால நமஸ்காரம் பண்ணோம், அப்படியே நின்னோம். நீங்க இதை கேட்கிறேன் பார்த்தேலா, இதனாலேயே நமஸ்காரத்தை பண்ணிட்டு வஸ்திரத்தை கட்டி நமஸ்காரம் பண்ணிட்டு லஜ்ஜப்பட்டு வெளியில போய் நிற்கிறோம், மறைஞ்சு நிற்கிறோம். அதுலேயே அதுல பதில் அடங்கி இருக்கு. என்னதான் பகவானா இருந்தாலும் இவா சொன்ன பதில் அவருக்கு ஒரு மனசுல ஒரு துக்கத்தை கொடுத்துடுத்து. இது மட்டும் இல்லை, இது லௌகீகமா உள்ளது. முன்பே சொன்னது போல அவர் பகவத் அவதாரம் எத்தனையோ காரியங்களை பண்ணியிருக்கார். இருந்தாலும் ஏதோ ஒரு காரியம் தான் பண்ண வேண்டியதுல மீதி இருக்குன்னு நினைச்சாரோ, ஏதோ ஒரு சேஷம் இருக்கு அப்படின்னு அவதார விஷயமாக ஒரு நினைப்பு இருந்தது அவருக்கு. அதுவும் மனசுல ஒரு வருத்தம், லௌகீகமான ஒரு வருத்தம், பாரமார்த்திகமான ஒரு வருத்தம், ரெண்டு வருத்தமும் சேர்ந்து இப்படி இருக்கிற காலத்துல நாரதர் வரார். திரிலோக சஞ்சாரிங்கிறதுனால வந்து கேட்கிறார், என்ன வியாசரே, என்ன துக்கம் உங்களுக்கு, ஏன் நீங்க வருத்தப்படுறேன்னு கேட்க அப்ப சொல்றார், எனக்கு புத்திரன் இது போல கூப்பிட்டேன், இது போல நடந்த சம்பவத்தை சொன்னார், அது ஒரு துக்கம். அது இல்லாம ஏதோ வேற ஏதோ ஒரு துக்கம் என்ன கஷ்டப்படுத்துறது. என்னென்னலாம் பண்ணியிருக்காருன்னா 18 புராணங்கள் பண்ணியிருக்கார், பாரத பஞ்சமோ வேதான மகாபாரதத்தை பண்ணியிருக்கார், வேதங்களை பிரிச்சிருக்கார், இது போல பல காரியங்களை பண்ணியிருக்கார். அதுல எல்லாம் எனக்கு சந்துஷ்டி ஏற்படலை, ஏதோ ஒரு துக்கம்னார். உடனே இந்த நாரதர் எடுத்து கொடுக்கிறார், நீங்க எத்தனையோ கிரந்தங்கள் பண்ணியிருந்தாலும் நீங்க பகவத்குணத்துக்கு பிராதானியம் கொடுத்து ஒரு கிரந்தம் பண்ணுங்க. மித்த கிரந்தங்கள் எப்படி இருக்குன்னா கதையினுடைய பலத்தை சொல்லுவது போல இருக்கே தவிர பகவானுடைய பெருமையை சொல்லுவது போல நீங்க கிரந்தங்கள் பண்ணல. மகாபாரதம் நீங்க பண்ணியிருக்கேன். எந்த கதைன்னா 2 பேருக்குள்ள யுத்தம். இன்னும் வியக்தமா சொன்னோம்னா 2 பங்காளிகளுக்குள்ள உள்ள ஒரு சண்டை, அண்ணா தம்பிகளுக்குள்ள ஒரு சண்டை. என்ன சண்டைன்னா சொத்துக்கு உண்டான ஒரு சண்டை, பணம் ராஜ்யத்துக்கு உண்டான ஒரு சண்டை. அந்த சண்டைய உடைய கதையை தான் நீங்க விஸ்தாரமா எழுதியிருக்கேன். நீங்க அதுல பகவானுடைய குணத்தை சொல்லாம இல்லை, ஆனா அதுக்கு பிராதானியம் கொடுத்து சொல்லல. நீங்க அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு கிரந்தத்தை பண்ணுங்க. உங்களுடைய அவதார காரியத்துல அது ஒண்ணு பாக்கி இருக்கு. ஏன்னா மகான்கள்லாம் எந்த கிரந்தத்தை எடுத்துப்பா அப்படின்னா பகவத்குணம் எதுல பிரதானமா இருக்கோ அந்த கிரந்தத்தை தான் மகான்கள்லாம் எடுத்துப்பா. நீங்க எப்படி கொடுத்து பண்ணியிருக்கேள் கிரந்தம், எந்த பிராதானியம் கொடுத்து பண்ணியிருக்கேள்னா யதா தர்மாதயச்சார்த்தாக முனிவர்யானு கீர்த்திதாக ந ததா வாசுதேவஸ்ய மகிமாக்கியனுவர்ணிதா. எத்தனையோ ராஜாக்கள் பேரு புஸ்தகமே இல்லாம நோட்ஸே இல்லாம சொல்லியிருக்கேன் தர்மத்தை. யதா தர்மாதயச்சார்த்தாக பல கதையை வர்ணிச்சிருக்கேன் நீங்க, ஆனா பகவத்குணத்துக்கு பிராதானியம் கொடுத்து வரல. ததா வாசுதேவஸ்ய மகிமாக்கியனுவர்ணிதா. அதனால அதற்கு பிராதானியம் கொடுத்து ஒரு கிரந்தத்தை பண்ணுங்க. அப்படி இருந்ததுன்னா அந்த கிரந்தத்தை தேடி 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 போய் மகான்கள்லாம் பாப்பா, அதை தான் எடுத்துப்பா. எப்படின்னா தத்வாக் விசர்கா ஜனதாக விப்ளவா
யஸ்மின் பிரதிஷ்லோகம் அபத்தவத்யபி நாமான்யனந்தஸ்ய யசோங்கிதானி யத் ஸ்ருண்வந்தி காயந்தி கிருணந்தி சாதவா. எந்த கிரந்தத்தை மகான்கள்லாம் எடுத்துப்பான்னா தத்வாக் விசர்கா ஜனதாக விப்ளவா. ஒருத்தருக்கு பக்தி மேலிட்டு இருக்கு, அவருக்கு வர்ணிக்க தெரியல, பக்தி பூர்ணமா இருக்கு, ஆனா அவருக்கு சப்தமோ தாத்துவோ ஒரு சம்ஸ்கிருதத்துல உள்ள ஒரு எதுவுமே சம்ஸ்கிருதமே தெரியல, அப்படி பண்டிதன் இல்லவன். அவன் பகவானை வர்ணிக்கணும்னு நினைச்சு வர்ணிக்கிறான், அதுல தப்பு இருக்கு, தவறு இருக்கு, சரியான ஒரு பதம் இல்லை, எதுவுமே சரியா இல்லாம போனாலும் அப்படி ஒருத்தன் ஒரு பக்தியோட ஒரு கிரந்தத்தை பண்ணான்னா, ஒரு ஸ்லோகத்தை பண்ணா கூட மகான்கள் அதை தான் எடுத்துப்பாள். இன்னொருத்தன் என்ன பண்ணியிருக்கான்னா, அவனுடைய கிரந்தத்துல சம்ஸ்கிருதத்துல பிழையேன்னு யாரும் சொல்ல முடியாது, அப்பேற்பட்டதான ஒரு கிரந்தத்தை பண்ணியிருக்கான், அதை மகான்கள் தொட்டு கூட பார்க்க மாட்டான். வித்யக்கு பிராதானியம் கொடுத்து ஒரு கிரந்தம் இருக்கு, இன்னொருத்தர் பகவானுடைய குணத்துக்கு பிராதானியம் கொடுத்து தப்பு தப்பா பண்ணியிருக்கான். எஸ்மின் பிரதிஷ்லோகம் அபத்தவத், அது அபத்தமா இருந்தா கூட மகான்கள் அந்த தான் எடுத்துப்பா. ஏன்னா அதுல பக்தி இருக்குங்கிறதுனால, பகவானுடைய குணம் இருக்குங்கிறதுனால அதை தான் எடுத்துப்பா. நாமானி அனந்தஸ்ய யசோங்கிதானியத்து, அதை தான் மகான்கள் கேட்பா, கானம் பண்ணுவா. ஸ்ருண்வந்தி காயந்தி கிருணந்தி சாதவா. அதனால அப்படி ஒரு கிரந்தத்துக்கு நீங்க பிராதானியம், அந்த பகவத் குணத்துக்கு பிராதானியம் கொடுத்து ஒரு கிரந்தத்தை பண்ணுங்கோ. அப்படி பண்ணேன்னா அதுதான் வேணும். அந்த பக்தி என்ன பண்ணணும்னா நைஷ்கர்மியமபி, இந்த பகவன் நாமா என்ன பண்ணும், நைஷ்கர்மியமபி அச்சுத பாவவர்ச்சிதம் நசோபதே ஞானமலம் நிரஞ்சனம் குதப் புனஷஸ்வத பத்ரமீஸ்வரே அச்சார்பிதம் கர்ம யதப்யகாரணம். எல்லாம் எதற்காக பிரயாசப்படுறோம்னா நைஷ்கர்மிய பாவம் சித்திக்கணும். எதற்காக இவ்வளோ கஷ்டம்னா, கடைசியில ஒன்றும் இல்லாம சந்நியாச மார்க்கத்தில் எப்படி இருக்காளோ அது போல ஒன்றும் இல்லாம போறதுக்காக தான் இவ்வளோ கர்மாக்கள், அது சித்திக்கிறதுக்காக தான் இவ்வளோ பிரயாசப்படுறோம். அச்சுத பாவவர்ஜிதம், பகவத் பக்தி சித்தியாகும். நீங்க அதுக்கு பிராதானியம் கொடுத்து ஒரு கிரந்தத்தை பண்ணுங்கோ. அப்படி நீங்க பண்ணினேன்னா அது உங்களுக்கு சிரேஷ்டத்தை கொடுக்கும். இன்னைக்குமே லோகத்துல உதாரணம் கொடுத்து சொன்னாதான புரியும். இப்படி பகவத்குணம் ஒருத்தனை உயர்த்தும்னு நான் வாக்கில் சொன்னேன்னா உங்களுக்கு புரியாது. அதுக்கு உதாரணம் யாருன்னா நான் தான். இன்னைக்கு நீங்க வந்த போது எனக்கு என்ன பண்றேன், அர்க்யவாத்திய ஆச்சமணியம் கொடுத்து இந்த ஆசிரமத்துக்கு உள்ள கூப்பிட்டு எனக்கு ஆசனம் போட்டு உட்காத்தி வைக்கிறேன். யாருன்னு கேட்டா திரிலோக சஞ்சாரி, நாரதர், தேவரிஷி எல்லாம் சொல்றேன். ஆனா பூர்வ அவதாரத்தில் நான் எப்படி இருந்தேன்னு எனக்கு தான் தெரியும். நான் ஒரு தாசி புத்திரன். நான் இந்த ஜென்மால இப்படி நாரதரா இருக்கேன்னா காரணம் யாருன்னா அந்த பகவான்கிட்ட நான் பண்ண பக்தி, அந்த பகவத் குணம் தான் என்னை இந்த ஸ்தானத்துல கொண்டு வந்து வச்சிருக்கு. வெளியில உதாரணம் சொல்ல வேண்டாம், நானே அதற்கு உதாரணம். அகம் புராதீத பவே பவம் அதீத பவே பவம் முனே தாஸ்யாஸ்து கஸ்யாச்சன வேதவாதினாம் நிரூபிதோ பாலக ஏவ யோகினாம் சிஸ்ரூஷணே பிராவிருஷி நிர்விவீக்ஷதாம். பூர்வ அவதாரம் எனக்கு ஞாபகம் இருக்கு, அதை நான் கதையை சொல்றேன் கேளுங்கோ. அந்த அவதாரத்துல நான் ஒரு தாசி புத்திரன். எங்க அம்மா யாருன்னா ஒரு வேலைக்காரி. அக்ரஹாரத்துல முழுக்க வேலை செஞ்சுதான் எங்க அம்மா என்னை காப்பாத்தின்னு இருந்தா. அவளுக்கு குழந்தையாக பிறந்தேன். சின்ன வயசுலயே அப்பா போயிட்டா, எங்க அம்மா தான் என்னை காப்பாத்தினா. தாஸ்யாஸ்து கஸ்யாச்சன வேதவாதினாம். 10 இடத்துல வேலை பண்ணி தான் எங்களுடைய வயத்தை நாங்க ஜீவனம் பண்ணிட்டு இருந்தோம். அப்படி இருக்கிற காலத்துல எங்க ஊருக்கு சாதுர்மாசியத்தை அனுஷ்டானம் பண்ணுவதற்காக பல ரிஷிகள் வந்தா, பல மகான்கள் வந்தா. நிரூபிதோ பாலக ஏவ யோகினாம் சிஸ்ரூஷமானே பிராவி. அவளுக்கு சிஸ்ரூஷ பண்றதுக்கு இந்த ஊர்க்காரெல்லாம் சேர்ந்து எங்க அம்மாவை நியமனம் பண்ண. எங்க அம்மா தனியா போக மாட்டா, எங்க போனாலும் 5 வயசு குழந்தையான 3 வயசு குழந்தையான என்னை தூக்கிட்டு தான் போவா. குழந்தையா இருக்கிற நான் என்ன பண்ணுவேன்னா, எங்க அம்மா 10 பாத்திரம் தேய்க்க போயிடுவா, ஒரு காரியத்துக்கு போயிடுவா. என்னை ஒரு இடத்துல உட்காத்தி வச்சுவிட்டு ஒரு விளையாட்டு பொம்மையை சிலதை போட்டுவிட்டு எங்க அம்மா கிளம்பி போயிடுவா. தேமையபேதா அகில சாப்பலேர்பகே தாந்தே திருத கிரீடனகேணுவர்த்தினி. 3 வயசு குழந்தைன்னா எப்படி இருக்கும், ஒரு இடத்துல உட்காரவே உட்காராது. குழந்தைனாலே எப்படி இருக்குன்னா சபலம் இருந்தாதான் அது குழந்தை.
சப்பலம் இருந்துட்டே இருக்கும். சப்பலம்னா எப்படின்னா ஒரு இடத்துல விட்டால் நகராமல் இருக்கவே இருக்காது. ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா அப்படியே ஒரு இடத்துல உட்காந்துட்டே இருப்பேன், விளையாடவே மாட்டேன். குழந்தை ஒரு பிராகிருத குழந்தை என்ன பண்ணுமோ அதை நான் பண்ண மாட்டேன். விளையாட்டு பொருள் எங்கள் அம்மா போடுவா, ஆனால் அதை நான் தொட்டு கூட பார்க்க மாட்டேன். இது வேணும் அது வேணுங்கிற எண்ணமே எனக்கு இருக்காது, சப்பலமே இருக்காது. இப்படி இருக்கக்கூடிய நான் எதை பார்த்துட்டே இருப்பேன்னா எங்கள் அம்மா அந்த மகான்களுக்கு பண்ணக்கூடிய சுசுரூஷையை பார்த்துட்டு இருப்பேன், மகான்களை பார்த்துட்டே இருப்பேன். சக்ரு கிருபாம் யத்யபி துல்லிய தரிசனாக, நான் இப்படி இருக்கிறத அந்த மகான்கள் பார்க்குறான். ஆஹா, இப்படி ஒரு குழந்தை லோக விலட்சணமா இருக்கே, அப்படி இருக்கிறதுனாலேயே அந்த மகான்கள்லாம் என் மேல கடாட்சத்தை போட்டா. சிஸ்ரூஷமானே முனையொல்பாஷினி, அல்பபாஷினிங்கிற எல்லா குழந்தையும் பதவதான் பேசும், நான் பேசக்கூட மாட்டேன். இப்படி இருக்கிறதுனாலேயே அந்த மகான்களுக்கு என் மேல ஒரு தனி கருணை. நான் இப்படி இருக்கிறத அவ நோட் பண்ணினா எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு அவா முடிவு பண்ணினா. உச்சிஷ்டலேபான் அனுமோதிதோத்விஜைஹி சகிருத்ஸ்ம புஞ்சே ததபாஸ்தகில்பிஷா. அனுகிரகம் பண்ணுறதுனா என்னதுன்னா அவளுடைய பிரசாதத்தை கொடுக்கறது தான் அனுகிரகம். அவள் என்ன பண்ணா, எனக்கு அவள் சாப்பிட்ட பிரசாதத்தை எனக்கு கொடுத்தா, எனக்கு அவள்கிட்ட போகணுங்கிற எண்ணத்தை விட அவளுக்கு எனக்கு அனுகிரகம் பண்ணணுங்கிற எண்ணம் மேலிட்டு இருந்தது. உடனே அவளுடைய உச்சிஷ்டத்தை எனக்கு கொடுத்தா. அதை நான் சாப்பிட்டேன். என்ன ஆச்சுன்னா சகிருத்ஸ்ம புஞ்சு, பல தடவை சாப்பிடல, ஒரே ஒரு தடவை தான் சாப்பிட்டேன். சகிருத்ஸ்ம புஞ்சே ததபாஸ்தகில்பிஷா. பல கோடி ஜென்மங்கள்ல பண்ண பாவங்கள்லாம் அந்த பிரசாதம் போக்கி விடுத்து. போக்கினது மட்டுமில்லை, ஏவம் பிரவர்த்தஸ்ய விசுத்த சேதசா. அந்த பிரசாதம் என்ன பண்ணிட்டு, அவளுடைய மகான்களுடைய பிரசாதம் எனக்கு இந்த பகவத் பக்தி, இந்த பகவத் குணத்துல ஒரு ஈடுபாடை ஏற்படுத்தி விடுது. தத் தர்ம ஏவாத்மருச்சி பிரஜாயத்தை, ஆத்மருச்சியை ஏற்படுத்தி விடுது. தர்மத்திலையும் பகவத் குணத்திலையும் பகவான் இடத்துலையும் ஒரு ஸ்ரத்தையும் ஒரு பக்தியும் மேல வளர்த்து கொடுத்துடுத்து அந்த பிரசாதம். இப்படி எனக்கு அந்த அந்த நிலைமை வந்தோன்னு அவ என்ன பண்ணா, எனக்கு இப்படி வந்துடுத்துன்னு தெரிஞ்சோடனே மேல அவ அனுகிரகம் பண்றதுக்கு என்ன பண்றான்னா என்ன நடுப்புற உட்காத்தி வச்சு அந்த மகான்கள் பகவத் குணத்தை எனக்கு மேல வருஷனை பண்ணிவிட்டான். பொதுவா கதை சொல்றதுன்னா எப்படின்னா ஒருத்தர் சொல்ல பல பேர் கேட்போம், இதுதான் லோகத்துல உள்ளது. ஆனா அந்த மகான்கள் என் மேல உள்ள ஒரு கிருபையினால என்ன நடுப்புற உட்காத்தி வச்சு 4 மாச காலம் அங்க தங்கினா எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு முடிவு பண்ணுவா. பிரசாதத்தை தந்தா, பிரசாதம் தந்ததோட நிக்காத படிக்கு அந்த பகவத் குணத்தை என்ன நடுப்புற உட்காத்தி வச்சு சுத்தி முத்தி கதையை சொல்லிகிட்டே இருக்காள். ஒருத்தர் மார்த்தி ஒருத்தர் இந்த பகவத் குணத்தை வருஷனை பண்ணிட்டே இருக்கா. எவ்வளோ நாள்னா 120 நாள் 4 மாச காலம் அங்கிருந்து பகவத் குணத்தை மேல 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 வருஷனை பண்ணிட்டே இருக்கா. தத்ரான்வகம் கிருஷ்ண கதா பிரகாயதாக. மகான்கள் அனுகிரகம் பண்ணணும்னா என்ன பண்றதுன்னா என்னதுன்னா ஒரு 100 ரூபா பணமோ 1 கோடி ரூபா பணத்தை கொடுக்கறதோ, தங்கத்தை கொடுக்கறதோ, வெள்ளியை கொடுக்கறதோ, பூவை கொடுக்கறதோ, ஒரு நிலத்தை கொடுக்கறதோ, இதெல்லாம் தான் அனுகிரகமானா அதெல்லாம் ஒரு பொருட்டாவே நினைக்க மாட்டான். எது அனுகிரகம்னா இதுதான் உண்மையான அனுகிரகம். அவ சாப்பிட்ட பிரசாதத்தை கொடுக்கறதோ இல்ல இந்த பகவத் குணத்தை கொடுக்கறதோ, பகவானையே கொடுக்கறதோ. அவ நினைச்சா பகவானே கொடுக்கலாம். அந்த பகவானே அவ கொடுத்தான்னா அதுதான் உண்மையான பிரசாதம். அனுகிரகம்னா அதுதான் உண்மையான அனுகிரகம். அவ எனக்கு அந்த அனுகிரகத்தை பண்ணா அனுகிரகேனாஷ்ணவம் மனோகராக. அப்படி கேட்டு கேட்டு என் மனசு சுத்தியாயிடுத்து. என்ன அறியாமலே அதுல ஒரு ஸ்ரத்தை ஏற்பட்டு தாஸ்ரத்தயாமே நுபதம் விஸ்ரண்வதா பிரியஸ்ரவஸ்யங்க மமாபவத்ருச்சிஹி. அவ எனக்கு ருச்சியை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக கதையை சொன்னா அவள்கிட்ட கேட்ட மாத்திரத்துல என்ன ஆயிடுதுன்னா எனக்கு அதுல ருச்சி வந்துடுது. இந்த பாகவத தர்மம் பக்தி தர்மத்துல என்ன அறியாமலேயே மனசு லயிக்க ஆரம்பிச்சுடுது. அதற்கு மேல அவ பகவானுடைய ரூபத்தை மேல மேல வர்ணிக்க என்ன ஆச்சரியம்னா சின்ன குழந்தை அபியாசம் பண்ணதில்ல, அவ சொன்னதை கேட்டு 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 எனக்கு பகவான் உள்ள தரிசனம் கொடுக்குறாங்கிற இவாளுடைய பிரபாவம் உள்ளுக்குள்ள பகவான் காட்சி தரார். கொஞ்சம் கொஞ்சமா தெரியறது. எப்படி தெரியறதுன்னா திருவடி தெரியறது, கணுக்கால் தெரியறது, முட்டங்கால் தெரியறது, இடுப்பு தெரியறது, நாபி தெரியறது, மேல பகவானுடைய பக்ஷஸ்தலம் தெரியறது, திருமுகம் கிரீடம் எல்லாமே தெரியறது. எதனால தெரியறதுன்னா இவர் தியானம் பண்ணணும்னு பிரயாசையே படல,
இவா வர்ணனை பண்ணதை நினைச்சாலே ஆட்டோமேட்டிக்கா அந்த உள்ள அந்த பகவானுடைய திருவுருவம் தெரிகிறது. அப்படி கொண்டு வந்து ஒரு ஸ்டேஜில் நிறுத்திவிட்டாலாம் அந்த மகான்கள்லாம். திடீர்னு பார்த்தா என்ன ஆச்சுன்னா, அவ கிளம்பிட்டா, சாதுர்மாசியம் முடிஞ்சது, அனுகிரகம் பூர்ணமா பண்ணினா, அவ அங்கேயே இருக்க முடியாது, சொல்லிக்காம கிளம்பி போயிட்டா. அன்பவோச்சன் கமிஷ்யந்தா கிருபயா தீனவத்சலாக, சொல்லிக்காம இந்த கிருபையா பண்ணிட்டு கிளம்பி போயிட்டா. எனக்கு மனசுல ஒரு எண்ணம், அவ போயிட்டாலே நம்மளும் போயிடணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கு மனசுல. ஆனா போக முடியாது. எனக்கு ஒரு தர்மம் இருக்கு. என்ன தர்மம்னா, ஏகாத்மஜாமே ஜனனி யோஷின் மூடாச்ச கிங்கரி. எனக்கு ஒரு அம்மா இருக்கா. அவளுக்கு என்ன எண்ணம்னா, அவளால தான் நான் ரட்சணை பண்ணப்படுறேங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. இந்த லோகத்தையே பகவான் தான் காப்பாத்துறான், எங்களையும் அவன் தான் காப்பாத்துறான். ஆனா எங்க அம்மாவுக்கு என்ன எண்ணம்னா, தான் தான் தன் குழந்தைய காப்பாத்துறோங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. பகவானுக்கு என்ன பேர்னா விஸ்வம்பரன்னு பேர். உலகத்தையே அவர் தானே காக்கிறார். ஆனா எங்க அம்மாவுக்கு அப்படி ஒரு அஞ்ஞானம் இருக்கு. அவளை விட்டுட்டு என்னால போக முடியாது. அவளுக்கு நான் தான் உலகம். அதனால அவளை விட்டுட்டு நான் போக முடியாது. ஏகாத்மஜாமே ஜனனி யோஷின் மூடாச்ச கிங்கரி. அவளுக்கு அவ்வளவும் ஞானமும் கிடையாது. அதனால அவள் கூட இருந்து நான் பார்த்துக்க வேண்டியது என் பொறுப்பு. இப்படி மனசுல நினைச்சு நாங்க இருந்துட்டு இருக்கார். ஒரு நாள் என்னாச்சுன்னா, சர்ப்போதசாத் பதாஸ்பிருஷ்டா கிருபணாம் காலச்சோதிதா. ஒரு நாள் எங்க அம்மா மாடு கறக்கிறதுக்காக கொல்ல பக்கம் போறா. போற நேரத்துல ஒரு பாம்பு தீண்டி பிடித்து எங்க அம்மா ஜீவன் விட்டுட்டா. ஊர்ல இருக்கிறவாள்லாம் சொல்லி அழறா, நீ அனாதையா போயிட்ட, அம்மா காலம் ஆயிட்டான்னு சொல்றா. ஆனா எனக்கு என்னன்னா, அம்மா போயிட்டாங்கிற வருத்தம் இருக்கு. ஆனா மனசுல என்ன எண்ணம்னா, அம்மாங்கிற ஒரு பிரதிபந்தகம் இருக்கு பக்திக்கு. இப்ப பகவான் அதையும் நீக்கி கொடுத்துட்டார். இப்ப இன்னுமே அந்த பிரதிபந்தகமும் கிடையாது. என்ன என் மனசுல என்ன, அம்மாவுக்கு பண்ண வேண்டிய கர்மாக்கள் எல்லாம் பண்ணிவிட்டு என்ன நினைச்சேன்னா, அனுகிரகம் மன்யமானஹா, பகவான் தனக்கு அனுகிரகம் பண்ணியிருக்காருன்னு நினைச்சேன். எதற்கு அனுகிரகம்னா, பகவத் பக்திக்கு அம்மான ஒரு பிரதிகூலம் இருந்தது. அந்த பிரதிகூலத்தை பகவான் நிவர்த்தி பண்ணி எனக்கு மார்க்கத்தை கொடுத்துருக்காருன்னு நினைச்சுட்டேன். என்ன பண்ணேன்னா, பிராக்திஷ்டம் திசமுத்தராம், அந்த மகான்களை நோக்கி ஆத்த விட்டு ஊரை விட்டு ஓடி போயிட்டேன். ரொம்ப தூரம் போய் காட்டில் போய் இருந்து இந்த பகவானுடைய தியானகோச்சரனாக அவ சொல்லி கொடுத்துருக்காளே உபதேசம் ரூபத்தை, அதை மனசுல நினைச்சுட்டு தியானம் பண்ணணும்னு நினைச்சேன். இப்பதான் பிரதிபந்தகம் கிடையாது, உட்காந்து பண்ணுவோன்னு உட்காந்தேன். ஆனா அந்த ரூபம் வரவே இல்லை. எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்க்கறேன். ஆனா அந்த ரூபம் வரவே இல்லை. ஜாயதச்சரணாம் போஜம் பாவ நிர்ஜித சேதசா. ரொம்ப ட்ரை பண்ண அப்புறம் என்னாச்சுன்னா, பகவானுடைய திருவடி தெரிஞ்சு. அவ எப்படி உபதேசம் பண்ணியிருக்கா, கணுக்கால் முழங்கால் அங்கங்கமா உபதேசம் பண்ணியிருக்கா. ரொம்ப ட்ரை பண்ண அப்புறம் என்ன கிடைச்சதுன்னா, கொஞ்சம் திருவடி மட்டும் கிடைச்சது. உடனே அதை நினைச்சு சந்தோஷப்பட்டு அடுத்தங்க நம்மளுக்கு கிடைக்க போறதுன்னு நினைச்சுட்டு இருக்கிற காலத்திலேயே ஜாயத சரணாம்போஜம் பாவ நிர்ஜித சேதசா, உடனே என்னாச்சுன்னா பட்டுன்னு அந்த திருவடி மறைஞ்சு போயிடுது. நான் எந்த நிலையில அந்த இடத்துல இருந்தேன்னா, ஆனந்த சம்ப்ளவே தீனஹா நான் பஷ்ய உபயம் முனே, ரெண்டையும் மறந்து இருந்தேங்கிறார் நாரதர். எந்த ரெண்டுன்னா, தான் யாருங்கிறது மறந்து போச்சான். தான் மிருகமா மனுஷனா பசுவா பக்ஷியாங்கிற நிலை மறந்து போச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சமாதிக்கு போயிட்டார் அர்த்தம். சமாதியில இருக்கார், தான் மறந்து போச்சு. உபயம் முனே, எங்க இருக்கோங்கிறதே மறந்து போச்சு. இப்படி ரெண்டு நிலையும் இல்லாம இப்படி இருக்கிற காலத்துல அந்த ரூபம் பட்டுன்னு மறைஞ்சிருத்து. ஆனந்த சம்ப்ளவேலீனா அபஷ்யன்னு சகசோத்தஸ்தே வைக்லவ்யா துர்மனா இவ. தேடுறேன் நான் திரும்பி அந்த ரூபத்தை திருப்பி கொண்டு வரதுக்கு தேடுறேன். என்ன பிரயாசப்பட்டாலும் அந்த ரூபம் எனக்கு திரும்பி கிடைக்கல. உடனே பகவான் அசரீரியாக ஒரு வாக்கு சொல்றார், நீ என்ன பிரயாசப்பட்டாலும் இனிமே உனக்கு அந்த ரூபம் தெரியாது. ஏன் தெரியாதுன்னா, இந்த ஜென்மால உனக்கு அவ்வளவுதான் பிராப்தம், இதுவும் கிடைச்சிருக்காது. ஆனா நீ மகான்களை நம்பி ஓடி வந்து உட்கார்ந்துட்ட பாரு, அதற்காக தான் அந்த திருவடி தெரிஞ்சது. அப்ப எனக்கு அவ்வளவுதானார், இந்த ஜென்மால அவ்வளவுதான்.
அடுத்த ஜென்மா எப்படின்னா பலவிதமான அனுகிரகம். அந்த அனுகிரகத்தை வாயால சொல்ல முடியும். அப்படி ஒரு அனுகிரகம் பண்ண போறேன் நான். என்ன அனுகிரகம்னா, அடுத்த அவதாரம் உனக்கு என்னன்னா, பிரம்மாவுடைய புள்ள தேவரிஷியான நாரதராக நீ அவதாரம் பண்ண போற. இப்ப பகவானை தேடுறார், அவர் கிடைக்கல. அடுத்த அவதாரத்தை எப்படின்னா, இதை நாரதரே சொல்லிக்கிறார், நான் இப்ப தேடினே கிடைக்கல, இந்த நாரதரா இப்ப நான் இருக்கேன். பகவான் எப்படி அனுகிரகம் பண்ணியிருக்கார் அப்படின்னா, பகவான் திடீர்னு என்னன்னா பட்டுன்னு பார்த்தா பகவான் வந்து முன்னாடி நிற்பார், நாரதருக்கு முன்னாடி. உடனே நாரதர் கேட்பார், நான் உங்களை கூப்பிடவும் இல்லை ஸ்மரிக்கவும் இல்லையே, வந்து நிற்கிறேளே, தேவரீர் எதுக்கு வந்தேன்னா, இல்லை நாரதா நீ கூப்பிட்டது போல இருந்தது அதனால தான் வந்தேன்பார். நாரதர் சொல்றார், அந்த அவதாரத்தில் போன ஜென்மத்தில் அவ்வளோ ட்ரை பண்ணேன், இந்த திருவடியே கிடைக்கல, பகவான் பெரிய அனுகிரகம் இருக்குன்னார். இப்போ யாருக்கும் கிடைக்கான பிரம்மாவனுடைய பிள்ளையான ஒரு அவதாரம் தேவரிஷி, நான் இப்போ பிரயாசையே படலை, கூப்பிடுறதே கிடையாது, நான் கூப்பிட்டதாக நினைச்சுட்டு கூப்பிட்டா மாதிரி இருந்ததுன்னு சொல்லிட்டு பகவான் வந்து என் முன்னாடி நிற்கணும்னா அந்த சாது சங்கம், பகவத் குணம், பகவான்களுடைய அருமை எவ்வளவா இருக்கணும். அது என்னை எந்த நிலைமையில கொண்டு வச்சிருக்கு பாருங்கோ. அதற்கு உதாரணம் வெளியில சொல்ல வேண்டாம் உங்களுக்கு, பகவானுடைய குணத்துக்கு. அதற்கு நானே பிரமாணம். தோ சாட்சியா அவங்க முன்னாடி நிற்கிறேன்னு. ஆகூதைவமே சீக்கிரம் தரிசனம் யாதி சேதசி. அப்பப்போ வந்து பகவான் தரிசனம் கொடுக்குறான். அப்பேற்பட்டதான ஜென்மா இப்போ நான் அடைஞ்சிருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா இந்த பகவத் குணம் தான், சாது சங்கம் தான். அதனால நீங்க மகான்கள் அதை தான் விரும்புவோம். அதை உத்தேசம் பண்ணி நீங்க அப்படி ஒரு கிரந்தத்தை பகவானுக்கு பிராதானியத்தை கொடுத்து ஒரு கிரந்தத்தை பண்ணுங்க, குணத்துக்கு பிராதானியத்தை கொடுத்து ஒரு கிரந்தம் பண்ணுங்கன்னு சொல்லு. அதனால இந்த வியாசாச்சாரியால் இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை பண்றார். ரெண்டாவது கேள்வி, இந்த எதனால பண்ணார், எப்ப பண்ணார், அதற்கு பதில் சொல்லிட்டார். அடுத்த கேள்வி, வியாசாச்சாரியால் கிட்ட எப்படி இவர் அத்தியன கிரமத்தில் இந்த சுகாச்சாரியால் பண்ணார். துவைத்தபாவம் இல்லைன்னு ஞானின்னு அவர் வந்து எப்படி அத்தியனம் பண்ணார், அதற்கு என்ன காரணம், அவர் அத்தியனம் பண்றதுக்கு என்ன காரணம், அத்தியனம் பண்றதுக்கு எதற்காக, எப்படி அத்தியனம் பண்ணார், ரெண்டு கேள்வி கேட்டார். அதற்கு பதில் சொல்லும் வாயிலாக சொல்றார், இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை ரச்சனை பண்ணி வியாசாச்சாரியால் அவர் இருக்கிற காலத்திலேயே அது பிரச்சாரத்துக்கு வந்துடுத்து. எப்படி வால்மீகி மகரிஷி ஸ்ரீமத் ராமாயணத்தை பண்ணி குஷலவாளுக்கு அதை உபதேசம் பண்ணி ராமர் யாகம் பண்ற காலத்துல சரித்திரநாயகனான ராமர் இருக்கிற காலத்திலேயே அந்த லவகுஷால் அந்த மண்டபத்தில் இந்த ராமாயணத்தை கானம் பண்ணாலும் அவர் இருக்கிற காலத்திலேயே பிரச்சாரத்துக்கு வந்துடுத்தது, ராமர் இருக்கிற காலத்துல. அதுபோல இந்த பாகவதம் பிரச்சாரத்துல இருக்கு. ரிஷிபத்னிகள்லாம் என்ன பண்ணுவா, காத்தால் அப்படி வாச தெளிக்கிற காலத்துல, மாடு கறக்கிற காலத்துல, அந்த காலத்துலலாம் என்ன பண்ணுவா, இந்த பாகவதத்திலேருந்து ஒரு ஸ்லோகத்தை எடுத்துக்கிறது, அது அப்படியே கானம் போல பண்ணுவாளாம். அங்கங்க இருக்கக்கூடிய ரிஷி பத்னிகள் பருகா பீட்டம் நடவரவ புகு கர்ணயோ கர்ணிகாரம் பிப்ரத்வாச கனக கபிஷம் வைஜயந்தீஞ்ச மாலாம் ரந்திரான் வேனோரதர சுதயா பூரயன் கோப பிருந்தைஹி பிருந்தாரண்யம் ஸ்வபதரமணம் பிராவிஷதே கீத கீர்த்திஹி. எந்த கட்டத்தில் வர ஸ்லோகம்னா, பகவான் அப்படி லட்சக்கணக்கான மாடுகளை மேய்ச்சுண்டு தன்னுடைய அந்த கோப குழந்தைகளோட பிருந்தாவனத்திலிருந்து கார்த்தால மாடை மேய்ச்சுண்டு போயிட்டு சாயங்கால வேலையில அந்த மாடு கன்றுகளெல்லாம் ஓட்டிண்டு பிருந்தாவனத்துக்குள்ள பிரவேசமாகிற. அப்படி வரக்கூடியதான அந்த கிருஷ்ணனை வர்ணிக்கக்கூடியதான கட்டம். இது போல ஒரு கட்டத்தை அவ பாடுவா. பிப்ரத்வேனும் ஜடரபடயோகோ ஸ்ருங்கவேத்ரே ஜகக்ஷே வாமே பாணோ மசுர்ணகபலம் தத்பலான்யங்குலீஷு திஷ்டன் மத்யே ஸ்வபரிசுகிருதா ஹாசயன்னர்மபிஸ்வைஹி ஸ்வர்கே லோகே மிஷதி புபுஜே யஜ்ஞபுக் பாலகேளிஹி. பகவான் அப்படி கோப குழந்தைகளோட காட்டில் உட்காந்துன்னு என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு ஆத்துல ஒவ்வொரு சாதம் பிசைஞ்சு கொடுத்துருப்பா பாவா அம்மா. பகவான் மத்தியத்தில் உட்காந்துட்டு எல்லா குழந்தைகளையும் என் பக்கத்தில் கிருஷ்ணன் என் பக்கத்தில் கிருஷ்ணன்மா,
எல்லாருக்கும் நூல் பிடிச்சது போல சென்டரில் உட்காந்துட்டு பகவான் சாப்பிடுவார். சாப்பிட்ற காலத்தில் அவர் கையில் தயிரஞ்சாத்தை வச்சுண்டு பலவிதமான ஊறுகாயை கையில் வச்சுண்டு தொட்டுண்டு பகவான் சாப்பிட்றார். எல்லாத்தையும் ஹாசையன்னு நர்ம பிஸ்வை, எல்லாரையும் சிரிப்பு மூட்டிண்டு தானும் சிரிச்சுண்டு அந்த பகவான் சாப்பிட்றாருங்கிற கட்டத்தை வர்ணிக்கக்கூடியதான் ஒரு ஸ்லோகம். இது அப்படி அங்கங்க ரிஷி பத்னிகள் பாடுவோம். இது மூல பாடுற காலத்தில் காடுகளில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார் இந்த சுகாச்சாரியால். ஒரு இடம் கிடையாது, ஆசிரமம்னு கிடையாது, அதில் இருக்கிறவர்னு கிடையாது. உடனே அங்க இருக்கக்கூடிய ரிஷி பத்னிகள் பாடுறத கேட்கிறார். அவர் அழியாம அந்த கானம் இழுக்கிறது. என்ன இழுக்கிறதுன்னா, ஞானி சகத் கோதோகன மாத்திரம் நீங்கிறார். ஒரு ஆத்து வாசல்ல வந்து நிப்பாரா சுகாச்சாரியர். ராத்திரியும் தெரியாது, பகலும் தெரியாது. பகல்ல தானே பிக்ஷை கேட்கணும், அவனா அவருக்கு அது கூட தெரியாது. ஏதோ ஜென்மாந்தர வாசனை போய் பிக்ஷை கேட்பார். அதுவும் எப்படின்னா நட்டனொரு ராத்திரி வந்து கேட்பார், பகல்ல கேட்பார். இப்படி அவர் கார்த்தால வேலையில வந்து கேட்டுடுவாராம். மாடு கறக்கிற வேலையில வந்து பிக்ஷை கேட்கறது யாருன்னா சுகாச்சாரியார். உடனே அங்க இருக்கக்கூடிய அந்த ரிஷிபத்னிகள் பாப்பா, ஆஹா என்னைக்குமே வராத சுகாச்சாரியால், அவருக்கு பசிங்கிறதும் கிடையாது, வயருங்கிறதும் கிடையாது, தான் சாப்பிடங்கிற எண்ணமும் கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய சுகாச்சாரியால் வந்து நம்ம ஆசிரமத்து வாசல்ல நிற்கிறார். வாசல்ல நின்று பழக்க தோஷத்துல அவர் அறியாம அவர் சரீரம் நிற்கிறது. அவருக்கு ஏதாவது ஒன்று சமர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னு மனசுல ஒரு எண்ணம் இருக்கும். அவ எந்த அவஸ்தையில இருப்பான்னா, கோதோ அந்த மாடுனுடைய காம்பல கை வச்சிருக்கா, கறந்துட்டு வந்துடுவோன்னு நினைப்பாள். சரி, மாடுனுடைய கறவை முழுக்க முடிஞ்சோன்னா, மாடுனுடைய முழு கறவை இல்லை. ஒரு மாடு 4 லிட்டர் கறக்கும், 3 லிட்டர் கறக்கும், 1 லிட்டர் கறக்கும். இது போல மாடுனுடைய முழு கறவை முடிஞ்சு வந்து அவரை பார்க்கணும்னு நினைச்சாலான்னா அது கிடையாது. ஒரு காம்புல கையை வச்சிருக்கா, காம்பல வச்சோன்னு இவர் வந்திருக்காருன்னு தெரிஞ்செடுத்து அந்த வெச்ச காம்பை கறந்துட்டு அப்புறம் போய் சுகாச்சாரியால பார்ப்போம் அப்படின்னு அவன் மனசுல எண்ணம். அந்த காம்பை அப்படி இழுக்கிறதுக்குள்ள அவர் அடுத்தாத்துக்கு போயிடுவார். அப்படி சகர் கோதோகன மாத்திரம் அப்படி இருக்கக்கூடிய சுகாச்சாரியால் இப்ப என்னன்னா ஒரு 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 கானத்தை கேட்டுட்டு அவர் அறியாம அவர் மனசு இழுத்துன்னு வந்திருக்கு. அப்ப எப்பேற்பட்ட கிரந்தமா இருக்கணும் பார்க்கிறார். அந்த ரிஷி பத்னிகளுடைய சமீபத்துக்கு போறார். நின்று கேட்டது மட்டும் இல்ல, அவாழ்ட்டையும் கேட்கிறார். நீங்க இப்ப கானம் பண்ணேலே அது எந்த கிரந்தம், எந்த புராணம், எந்த புஸ்தகம்னு கேட்க, உடனே அவா சொல்றா, வியாசாச்சாரியால்னு ஒரு மகான் இருக்கார், அவர் பண்ண ஸ்ரீமத் பாகவதம், அதுல ஒரு ஸ்லோகம், 18,000 ஸ்லோகம், அதுல ஒரு ஸ்லோகம் இது. அப்பதான் சுகாச்சாரியால் நினைச்சார், நம்ம அடைஞ்ச ஞானமே வியர்த்தம்னு நினைச்சார். ஏன் வியர்த்தம் நினைச்சார்னா, ஞானம் ஞானம் ஞானம்னு நம்ம ஓடின்னு இருக்கோம். ஆனா கஷ்டப்பட்டு அடைய வேண்டிய ஞானத்தை வீட்டை விட்டு ஓடி வந்து இப்படிலாம் இருந்தா அடைவோம்னு நினைச்சு நம்ம வந்து இருக்கோம். இந்த ஞானித்துவத்தை அடையறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். ஆனா நம்ம அப்பா 18,000 ஸ்லோகம் உள்ள ஒரு கிரந்தத்தை பண்ணியிருக்கார். அதுல ஒரு ஸ்லோகம் காதுல விழுந்தது. அந்த ஒரு ஸ்லோகத்தினால சமாதி பர்யந்தம் கொண்டு விடுறதா அந்த ஒரு ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்தை கேட்ட மாத்திரத்துல சமாதி கிடைக்கிறது அவருக்கு. அப்பதான் அவர் நினைக்கிறார், ஒரு ஸ்லோகமே நம்மளுக்கு சமாதியை கொடுக்கறதே, அப்ப அந்த 18,000 ஸ்லோகமும் எவ்வளோ ரசம் உடையதா இருக்கும். அதை தியாகம் பண்ணிவிட்டு நம்ம இப்படி காடுல சுத்தின்னு இருக்கோமே, ஞானம் வியர்த்தம் நினைச்சாலாம் அதுதான் உண்மையான பிரயோஜனம். நம்ம அதை அடையணும்னு நினைச்சு அந்த ஞானத்தை நம்ம அஜ்ஞானியா போயிட்டோம்னு நினைச்சார், அந்த ஞானத்தை நம்ம அடையணும்னு முடிவு பண்ணி தன்னுடைய அப்பாவான வியாசாச்சாரியாள்கிட்ட போய் நமஸ்காரம் பண்ணி, சுகம் மத்யாபயாமாசா, நமஸ்காரம் பண்ணி எனக்கு அந்த பாகவதத்தை உபதேசம் பண்ணுங்கன்னு கேட்க, அத்தியன கிரமத்தில் இப்போ எப்படி வேதம் சொல்லுவோம், ஒருத்தர் சந்த சொல்ல, இன்னொருத்தர் 2 தடவை திருப்பி பிரதி சொல்ல, அதுபோல சந்த திருவ முறையில வேதத்தை அத்தியனம் பண்ணுவது போல இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை அத்தியனம் பண்ணார். இதுல என்ன ஒரு சிறப்புன்னா, லௌகீகமா பார்த்தா வியாசாச்சாரியால் கஷ்டப்பட்டார்.
எதனால் கஷ்டப்பட்டார்னா, தன்னுடைய புத்திரரான சுகாச்சாரியால் தன்னை விட்டு போயிட்டார்னு வருத்தப்பட்டார். தன்னுடைய அவதார காரியம் பூர்த்தி ஆகலைன்னு நினைச்சார். உடனே பாகவதம் பண்ணினார். பாகவதம் பண்ணோன்னே என்ன ஆச்சுன்னா மனக்லேஷம் போச்சு. எப்படி போச்சுன்னா, லௌகீகமும் பூர்த்தியாச்சு, பாரமார்த்திகமும் பூர்த்தியாது. வியாசாய விஷ்ணுரூபாயன்னு நினைச்சோம், மனசுல ஏதோ ஒன்று பாக்கி இருக்குன்னு நினைச்சார், ஒரு கிரந்தத்தை பண்ணிட்டார். பகவத்குணத்துக்கு பிராதானியம் கொடுத்து ஒரு கிரந்தத்தை பண்ணிட்டார். அதனால அவருக்கு திருப்தி வந்துடுது. என்ன திருப்தின்னா, ஒரு பகவத்குணத்துக்கு பிராதானியம் கொடுத்து ஒரு கிரந்தம் பண்ணதுனாலேயே எத்தனையோ புராணங்கள் பண்ணியிருந்தாலும் இப்படி ஒரு கிரந்தத்தை பண்ணினோங்கிற மன நிறைவு அவர் கிடைச்சிடுது. இது பாரமார்த்திகமா அவர் கிடைச்ச நிறைவு. லௌகீகமா பார்த்தோம்னா, புத்திரன் ஆத்த விட்டு போயிட்டா என்னன்னு கேட்டு கூட்டு கூட வராத குழந்தை இந்த பாகவதம் வந்தோன்னா ஆட்டோமேட்டிக்கா அவனே வந்து நமஸ்காரம் பண்ணி விட்டான். பாகவதம் இல்லாம இருந்தது அஜ்ஞானின்னு லோகமே சொல்லித்து. ஆனா இந்த பாகவதத்தை பண்ணோன்னு எங்கேயோ இருந்த புள்ள தானா வந்து நமஸ்காரம் பண்ணான். அவனுடைய ஞானம் வியர்த்தம்னு அவனே நினைக்கிறான். அப்பேற்பட்ட ஞானத்தை கொடுக்கக்கூடிய கிரந்தத்தை தான் பண்ணியிருக்கோன்னு அவன் நமஸ்காரம் பண்றான். நான் பண்ணியிருக்கேன்னு எனக்கு நமஸ்காரம் பண்றான். இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, பாகவதம் பாரமார்த்திகத்துக்கு மட்டும் இல்லை, லௌகீகமான ஒரு காரியங்களையும் அது கொடுக்கும், சித்தியும் கொடுக்கும். என்ன கேட்குறோமோ அத்தனையும் கொடுக்கக்கூடியது இந்த பாகவதம், ஸ்ரீமத் பாகவதம். உடனே நமஸ்காரம் பண்ணி அத்தியனம் பண்ணி தன்னுடைய அப்பாட்ட முழு பாகவதத்தையும் கேட்டுக்கிறார். இது ரெண்டாவது கேள்விக்கு சுகாச்சாரியால் எப்படி அத்தியனம் பண்ணாங்கிறதுக்கு பதிலாக இந்த கதையை சொல்ல. மூணாவது பிரஷ்னம் பண்ணாரே, என்ன பண்ணார்னா, பரீட்சித் மகாராஜாக்கு எப்படி பிராமண சாபம் வந்தது, பிராமண குடும்பத்தையே பிராமணனாலே தெய்வமாக விஸ்வாசி உள்ளவாளாச்சு அவா பாண்டவாள், அவளுக்கு எப்படி இந்த நிலைமை வந்ததுன்னு கேட்க, அந்த கதைக்கு பதில் சொல்லும் வாயிலாக மகாபாரத யுத்தம் கடைசியிலேருந்து கதையை ஆரம்பிக்கிறார். 18 அக்ஷோகினி 40 லட்சம் பேர் யுத்த காலத்தில் ஜெயம் பாண்டவாளு கிடைக்கிறது. கிருஷ்ணர் கூடயே இருந்துட்டு இருக்கார். இருக்கிற காலத்தில் இந்த துரியோதனன் யுத்த காலத்தில் அடிபட்டு கிடக்கா, அவனால் நகர கூட முடியல. அப்படி இருக்கிற காலத்தில் அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த அஸ்வத்தாமா என்ன பண்ணான், துரோணாச்சாரியாருடைய பிள்ளையான அஸ்வத்தாமா என்ன பண்ணான்னா, இந்த பாண்டவாளை வதம் பண்ணணும்னு ஒரு முடிவு பண்ணிட்டு அவள் இருக்கக்கூடிய அரக்கு மாளிகைக்கு கொண்டு போய் தீய வச்சான். இது முன்னதாகவே தெரிஞ்ச அந்த சுவாமி என்ன பண்ணார், அந்த பஞ்சபாண்டவாளை அன்னைக்கு ராத்திரி தன்னோட படுக்க வச்சுட்டார். அங்கே யாரை படுக்க வச்சான்னா, உபபாண்டவாளான 5 பேரும் அந்த அரக்கு மாளிகையில் தூங்கினான். தீய வச்சா அப்போ 5 பேர் ஜீவன் போச்சு. கர்த்தால பார்த்தா திரௌபதி கன்று இந்த மாடு போல கதறா, குழந்தையில பறி கொடுத்துட்டு. உடனே சுவாமி பார்த்தார், அர்ஜுனனும் பக்கத்தில் இருக்கா, எப்படி சமாதானப்படுத்துறதுன்னே தெரியல. க்ஷத்ரிய ஸ்திரீங்கிறதுனால எதை சொன்னா சமாதானப்படுவாளோ அந்த வார்த்தையை சொன்னான். ஆகரிஷ்யே சிரஸ்தஸ்ய யஸ்தே மானினி புத்ரஹா, யாரொருவன் இந்த கெட்ட காரியத்தை பண்ணானோ அவனுடைய சிரசை கொண்டு வரேன்னு பிரதிஜை பண்ணிவிட்டு கிளம்பி போகிறான். அர்ஜுனன் பகவானும் கூட கிளம்பி போக தேடுறதுக்கே வேலை இல்லை. 40 லட்சம் பேர் எண்ணி விரல விட்டு எல்லாம் 10 பேர் தான் மிச்சம் அந்த யுத்த காலத்தில். அஸ்வத்தாமா தான் பண்ணியிருப்பாங்கிறதுக்கு போய் இன்னொருத்தர்கிட்ட கேட்க வேண்டாம். உடனே சுவாமி சொன்னார், உடனே யுத்தம் இவன் தான் பண்ணியிருக்கான்னு தெரிஞ்செடுத்து அபாரமான யுத்தம். துரோணாச்சாரியால் என்ன பண்ணியிருக்காருன்னா, அர்ஜுனனுக்கு இந்த அஸ்திரசஸ்திரங்கள் கற்றுக் கொடுத்துருக்கார். அதில் என்ன ஒரு சுவாரஸ்யம்னா, அர்ஜுனனுக்கு முழுமையாக இந்த அஸ்திரசஸ்திரத்தை கற்றுக் கொடுத்துருக்கார். தன்னுடைய பிள்ளையான அஸ்வத்தாமாவுக்கு முழுக்க அஸ்திரசஸ்திரங்கள் கற்றுத்தரும். பிரம்மாஸ்திர பிரயோகத்தை அர்ஜுனனுக்கும் தெரியும், அஸ்வத்தாமாவுக்கும் தெரியும். ஆனால் இந்த அர்ஜுனனுக்கு மட்டும்தான் அதை எப்படி உபசம்ஹாரம் பண்ணிக்கணுங்கிறது தெரியும். ஏன் அதை முழுமையாக சொல்லித்தரலன்னா, சுபாவ ரீதியாக பார்த்தோமானா க்ஷத்ரியாளுக்கு
சகன சக்தி ஜாஸ்தி. அடுத்தவாளுடைய கஷ்டம் தெரியும், சகனம் தெரியும். உடனே ஒரு பிரம்மாஸ்திரம்ங்கிறது என்னன்னா இந்த காலத்தை ஒப்பிட்டு சொன்னோம்னா ஒரு நியூக்ளியர் பாம் போல வச்சுக்கலாம். அப்பேற்பட்ட மகத்தான ஒரு காரியத்தை பண்ணக்கூடியது. அந்த அஸ்திரத்தை உபயோகம் எப்ப படுத்தலாம்னா கடைசி பட்சம், இதுக்கு மேல ஒன்றும் இல்லைங்கிற காலகட்டத்தில் போட வேண்டிய அஸ்திரம் அது. பிராமணன்ட்டு அந்த அஸ்திரம் இருந்ததுன்னா என்னன்னா பட்டுன்னு கோபம் வரும், அந்த அஸ்திரத்தை பிரயோகப்படுத்தி விடுவோம். அவனுக்கு சகன சக்தி கம்மி, க்ஷத்ரியால காட்டிலும் இவனுக்கு சகன சக்தி கம்மி. உத்தம குருவா இருக்கிறதுனால தன்னுடைய பிள்ளையான அஸ்வத்தாமாக்கு அது போடுறதுக்கு தெரியும். அந்த அஸ்திரத்தை பிரயோகம் பண்ண கற்றுக் கொடுத்துருக்காரு, உபசம்ஹாரம் பண்ண கற்றுத்தார். இதுவே அர்ஜுனனுக்கு எப்படின்னா அதை பிரயோகப்படுத்தவும் தெரியும், உபசம்ஹாரமும் பண்ணிக்க தெரியும். சுவாமி சொன்னார் கடைசி அஸ்திரம் எதுன்னா அவன் இந்த அஸ்திரத்தை போட்டான், பிரம்மாஸ்திரத்தை. உடனே சுவாமி நீயும் போடுன்னார். இவனும் பிரம்மாஸ்திரத்தை போட, அர்ஜுனனும் போட. சுவாமி பக்கத்துல இருந்து ஒரு ஐடியா சொல்றாரு, அவனுக்கு போட தெரியும், உபசம்ஹாரம் பண்ணிக்க தெரியாது, ரெண்டுத்தையும் சேர்த்து நீ உபசம்ஹாரம் பண்ணிக்கோங்கிற. இந்த சூக்ஷ்மமெல்லாம் யாரு சொல்லித்தர்றாருன்னா பகவான் பதே பதே இருந்து அந்த அர்ஜுனனுக்கு பக்கத்துல இருந்து கத்துத்தர. வேற அஸ்திரமே இல்லை, ஆயுதமே இல்லாம நிராயுத பாணியா இருக்கிற காலத்துல இந்த சுவாமி பரீட்சை பண்ற. ஏவம் பரீட்சதா தர்மம். இவனை தலையோட கால அந்த கட்டி தேர்தட்டில் கொண்டு போய் போட்டுட்டான் அந்த அர்ஜுனன். உடனே சுவாமி என்ன பண்ணார், பக்கத்தில் இருக்கிற உடைவாளை உருவி கொடுத்தார். அர்ஜுனா இவனுடைய கழுத்தை வெட்டுன்னு. நீ என்ன பிரதிஜை பண்ணியிருக்க அங்க ஆத்துல? பாஞ்சாலிட்ட என்ன சொல்லியிருக்க, ஆகரிஷ்யே சிரஸ்தஸ்ய, அவனுடைய தலையை கொண்டு வரேன்னு சொல்லியிருக்க சாயந்தரத்துக்குள்ள, சூரிய அஸ்தமனத்துக்குள்ள. நீ பாட்டுக்கு கயத்தை உடம்பு முழுக்க கட்டி கொண்டு போய் தேர்தட்டில் போடுறையே, அவனை வெட்டுடா, வதம் பண்ணு. நீ பிரதிஜை அதுதானே பண்ணியிருக்கன்னார். உடனே அர்ஜுனன் சொல்லிட்டான், நான் பண்ண மாட்டேன். ஏன் பண்ண மாட்டேன்னா நெய்ச்சத்தந்தும் குருசுதம் யத்யபி ஆத்மகனம் மகான். என்னதான் இருந்தாலும் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் அவன் என்னுடைய குருவுடைய புள்ளை. குருவுக்கும் குரு புத்திரனும் வேற வேற கிடையாது, ரெண்டு பேரும் ஒரே ஸ்தானம் தான். ஆத்மகனம் மகானு, அவர் வேறையா நான் பார்க்கல, இந்த இவனை வேறையா பார்க்கல. இந்த துரோணாச்சாரியால் தனியாகவும் இந்த அஸ்வத்தாமாவை தனியாகவும் நான் பார்க்கல. ரெண்டு பேரும் வேற வேற ரூபத்தில் இருக்கிற ஒரு குரு. அதற்கு மேல குரு சுத்தன் தெரிஞ்சப்பறம் நான் எப்படி தலையை வெட்டுவேன்? அதனால நான் வெட்ட மாட்டேன். நீ என்ன சொன்னாலும் நான் இந்த காரியத்தை பண்ண மாட்டேன். ஏன் பகவான் இந்த பாபத்தினுடைய அக்ஷதையை தான் போட்டுண்டார்னா பரீட்சை பண்ற. என்ன பரீட்சைன்னா 18 அத்தியாயம் கஷ்டப்பட்டுன்னு இந்த யுத்த காலத்தில் இவனை உட்காந்து வச்சுன்னு 18 அத்தியாயம் உபதேசம் பண்ணியிருக்கோம் கீதை. இவன் டைம் பாஸை கேட்டுட்டு போனானா இல்லை அதை மனசில் வாங்கிட்டு அதை அனுசரணை பண்றானா, அனுஷ்டானம் பண்றானான்னு தெரிஞ்சுக்கணும். உடனே பகவான் பார்த்தாரு, எப்படி தெரியும்? இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் கேட்டாதானே தெரியும். உடனே பகவான் அதை பரீட்சை பண்றார், நீ வெட்டுடாங்கிறார். அவன் நன்னா மனசுல வாங்கிட்டு இருக்காங்கிறது இதுலேயே தெரியுது. என்னதான் இருந்தாலும் குருபுத்திரனை நான் வெட்ட மாட்டேன்னொடனே சுவாமி மனசுல சந்தோஷம். நம்ம உபதேசம் பண்ணதை அவன் மனசுல வாங்கிட்டு இருக்கான், அனுஷ்டானத்திலையும் வச்சுட்டு இருக்கான், நம்ம பண்ண டெஸ்ட்ல அவன் பாஸ் மார்க் வாங்கிட்டான் அப்படின்னு மனசுல ஒரு சந்தோஷம். ததாகிருதம் பசுவத் பாசபத்தம். இப்படி கொண்டு போய் அந்த திரௌபதியுடைய காலு கீழே கொண்டு போய் போட்டா அவன் தலையை குனிஞ்சுட்டு இருக்கான். என்ன பண்ணக்கூடாத ஒரு தப்பை பண்ணிவிட்டோம், ஒரு ஸ்திரீக்கு முன்னாடி கொண்டு வந்து போட்டுட்டா தலையை குனிஞ்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான். அவாங்முகம் கர்ம ஜுகுப்சிதேனா, தலையை குனிஞ்சுட்டு முகத்தை காமிக்கவே இல்லை. ஆனா இவ பார்த்தா நிரீட்ச கிருஷ்ணாபகிருதம் குரோ சுதம், யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த பக்கம் வரா அந்த பக்கம் வரா. அவன் எந்த பக்கம்லாம் வராலும் முகத்தை திருப்பிண்டே இருக்கா. அவன் வாமஸ்வபாவா கிருபையா நாமச்ச, அப்படி இப்படிமா திரும்பி கடைசியில் யாருடான்னு பார்த்தா தன்னுடைய குரு புத்திரனான துரோணாச்சாரியாளுடைய புத்திரன் அஸ்வத்தாமா. உடனே இந்த திரௌபதி என்ன பண்ணான்னா முச்சதா மேஷா பிராமணோ நிதராம் குருஹோ, அவுத்து விடுங்கோன்னு கட்டி. ஏன்னா பிராமணன், அதற்கு மேல நம்ம குருவுடைய புத்திரன், அவனை என்னமா நீங்க கட்டி கொண்டு வரணும்? திரௌபதி அர்ஜுனனுக்கு ஒரு படி மேல, அவனாவது கட்டினா தலையை வெட்ட மாட்டேன்னா, வதம் பண்ண மாட்டேன்னா, இவன் என்ன கட்டினதே தப்புங்கிறான். அவனை அவுத்து விடுங்க.
சயேஷ பகவான் துரோணஹா பிரஜாரூபேன வர்த்ததே. துரோணாச்சாரியர் எந்த ரூபத்தில் இருக்கார்னா அவருடைய புத்திரன் ரூபத்தில் இருக்கார். அவரை என்னமா நீங்க கட்டலாம், அவுத்து விடுங்க, என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல. அதற்கு மேல இவனை நீங்க வதம் பண்ணா என்ன ஆகும்னா ஒரே ஒரு காரியம் நடக்கும். மாம்ரோதசி ஜனனி கௌதமி பதி தேவதா மாம் ரோதிதஸ்ய. இன்னொருத்தர் அழப்போறான். நீங்க இந்த காரியத்தை பண்ணா இன்னொரு ஜீவன் அழப்போறது யாருன்னா இவனுடைய அம்மாவான அந்த கௌதமி கதறி கதறி அழப்போறான். நான் இப்ப அழறேன் குழந்தைகளை விட்டு, அது போல அவ அழப்போறான். அந்த துக்கம் அந்த அம்மாவுக்கு வேண்டாம், அதனால இவனை அவுத்து விட்டுடுங்கன்னு. இப்படி அவுத்து விட்டோன்னு பார்த்தா திரௌபதி அவுத்து விடுங்கிறா. இந்த பக்கம் பீமசேனன் நின்று அவனை வதம் பண்ணுங்கிறான். நடுப்புற நிற்கிற அர்ஜுனனுக்கு என்ன பண்றதுன்னே புரியும். பக்கத்தில் இருக்கிற சுவாமி என்ன சொன்னான்னா பிரியஞ்ச பீமசேனஸ்ய பாஞ்சால்யா மக்கியமேவச்சா. அர்ஜுனா, அந்த திரௌபதி சொல்றதையும் செய்யணும், நீ பீமன் சொல்றதையும் செய்யணும். இப்படி ஒரே காலத்தில் உள்ள போயிட்டே வெளியில வான்னு சொன்னா எப்படி பண்ண முடியும்? நீங்க சொல்றது அவளோ கொல்லக்கூடாது அவுத்து விடுங்கிறா, பீமனோ வதம் பண்ணுங்கிறான். அதற்கு மேல சுவாமி இன்னொரு இக்க சேர்த்துட்டார். பாஞ்சால்யா மக்கியமேவச்சா, என்னுடைய பிரீத்திகரமான காரியத்தையும் பண்ணு. ரொம்ப நாள் ஒருத்தரோட பழகினோன்னா அவளுடைய மனசு உள்ள அந்தரங்கம் புரியும். சுவாமிக்கு என்னன்னா இந்த அர்ஜுனனுக்கு எப்படின்னா சுவாமி கூட இருந்து 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 அவருடைய மனசு முழுக்க தெரிஞ்சு கொடுத்தோம். என்ன பண்ணார்னா சுவாமியுடைய மனசுல என்ன இருக்கோ அதை புரிஞ்சுன்னு அந்த காரியத்தை பண்ணானோ. என்ன காரியம்னா மணிஞ்சகார மூர்தன்யம் த்விஜஸ்ய சகமூர்தஜம். தலையில இருக்கக்கூடிய ஒரு ரத்னத்தை அபகரிச்சுட்டு அவன் சிகோதகம் பண்ணி விட்டுட்டானோ. அந்த காலத்துல சிகை எல்லாருக்கும் இருக்கும். சிகோதகம் பண்ணாலே வதத்துக்கு சமானம். அவன் தலையில இருக்கக்கூடிய ரத்னத்தையும் எடுத்துட்டான். இது என்னன்னா ஜீவனை எடுத்ததாக அர்த்தம், ஜீவனை விட்டதாகவும் அர்த்தம். ஒரே சமயத்துல ரெண்டு காரியம். இததான் மனசுல சுவாமி சங்கல்பம் பண்ணியிருக்கார். அதை தான் சொல்றார் பாஞ்சால்யா மக்கியமேவச்ச. சொன்னதை புரிஞ்சுட்டு அர்ஜுனன் நிறைவேற்றி விட்டான். இப்படி விட்டோன்னா அவனுக்கு என்ன எண்ணம்னா, என்னதான் இருந்தாலும் ஒரு க்ஷத்ரிய ஸ்திரீ நம்மளை உயிர் பிச்சை கொடுத்துருக்காளே, நம்ம இந்த ஜீவனை வச்சுட்டு இருக்கிறதே வியர்த்தம். ஆனா ஏதாவது ஒன்று பழி வாங்கணும். என்ன பண்ணலான்னு பார்த்தா அபாண்டவமிதம் கர்த்தும் துரோணேரஸ்திரமபுத்யதா உபதாரிய வச்சஸ்தஸ்யாஹ பகவான் பக்தவத்சலஹ. உடனே பார்த்தா அவன் ஒரு சங்கல்பம் பண்ணி ஒரு பிரம்மாஸ்திரம், அபாண்டவமிதம் கர்த்தும், இந்த லோகத்துல பாண்டவ பீஜமே இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சங்கல்பத்தை பண்ணி அஸ்திரத்தை பிரயோகம் பண்றான். இது எந்த சமயம்னா பாண்டவாளுக்கு ஜெயம் வந்தாச்சு, அவ ராஜ்யத்திலே இருக்கா, பகவான் இவாளுக்கு கிடைச்சதுன்னு தெரிஞ்ச உடனே பகவான் ஊருக்கு கிளம்புற. இனிமே எந்த காரியமும் கிடையாது, நிர்பயமா கிளம்பலான்னு கிளம்புற காலத்துல உத்தரையினுடைய கர்ப்பத்துல ஒரு சிசு இருக்கு. இந்த அஸ்திரம் நேரா எங்க வந்ததுன்னா பாண்டவாள்னு குறிக்கிறது இவ 5 பேர் தான். பகவான் அப்படி கிளம்புறார், தேர்ல ஏற போறார். அந்த சமயத்துல இந்த அஸ்திரம் கக்கிண்டு நெருப்ப கக்கிண்டு வருது, பகவானுக்கு முன்னாடியே வருது. உடனே பகவான் பார்த்தார், நம்ம இருக்கிற காலத்துல இவாள்லாம் உடனே ஆளுக்கு ஒவ்வொரு ஆயுதத்தை எடுக்கிறா. உடனே பகவான் பார்த்தார், நம்ம இருக்கிற காலத்திலேயே நம்ம பக்தாளுக்கு நம்மளை அண்டினவாளுக்கு ஒரு கஷ்டம் வந்து அதை அவாலே நிவர்த்தி பண்ணா அப்புறம் நம்ம எதற்கு? நீங்களாம் அஸ்திரத்தை உள்ள வைங்கன்னார். நான் எதுக்கு இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன்னார். சுவாமி தன்னுடைய சக்கராயுதத்தை எடுத்து காமிச்சார், பிரயோகப்படுத்தலை, காமிச்சார். உடனே அந்த பிரம்மாஸ்திரம் பயந்துன்னு ஓடி போயிடுது. ஓடி போனாலும் அந்த பிரம்மாஸ்திரத்துக்கு ஒரு விநியோகம் வேணும். என்ன அது எல்லாமே மந்திரம் தானே, வேதம் தானே. அது எங்க போறதுன்னா அடுத்த விநியோகத்தை அது தேடுறது. என்ன அடுத்த விநியோகம்னா என்ன சங்கல்பம்? அபாண்டவமிதம் கர்த்தும், பாண்டவ பீஜத்தை அழிக்கிறதுக்கு சங்கல்பம். உடனே அங்கும் இங்கும் தேடித்து அடுத்த பாண்டவ பீஜம் யாருன்னா அபிமன்யுனுடைய சம்சாரமான உத்தர. அபிமன்யு யுத்த காலத்துல மறிச்சுட்டான். அவளுடைய சம்சாரமான உத்தர அவளுடைய வயத்துல 7 மாச சிசுவாக இருக்கார். இந்த கதையை யாரு கேட்கிறா? சுகாச்சாரியாள்கிட்ட கேட்கக்கூடிய அந்த பரீட்சித்து அந்த கர்ப்பத்தில் இருக்கார். அடுத்த பாண்டவ பீஜம்னா அவரை தான் அன்வயமாகும். உடனே நேராக அந்த அஸ்திரம் அந்த உத்தரையினுடைய கர்ப்பத்துக்குள்ள போயிடுது. அஸ்திரம் கர்ப்பத்துக்குள்ள போச்சுன்னா உடனே ஒரு வில்லு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வெப்பன் மாதிரியான்னா, வெப்பன் கிடையாது, கண்ணுக்கு தெரியாத ஒரு மந்திர சக்தியா இருக்கக்கூடியதான ஒரு அஸ்திரம்.
அஸ்திரம்னாலே என்னன்னா, சஸ்திரம்னா இது போல ஆயுதங்கள், அஸ்திரம்னா கண்ணுக்கு தெரியாம மந்திர ரூபத்தில் இருக்கு. உடனே அது உள்ள போறது, அந்த உத்திரையினுடைய கர்ப்பத்தில் போய் தகிக்கிறது. பொதுவா ஸ்திரீகள் வெளியில வரமாட்டா, அதனுடைய வேதனை தாங்கல, ஸ்திரீகள் வெளியிலேயே வரமாட்டா. அதுவும் இவர் ராஜகுல நசூரியம் பஷ்யந்தி ராஜதாரா, சூரியன் கூட ராஜகுடும்பத்து ஸ்திரீகளை பார்க்க முடியாது, வெளியிலேயே வரமாட்டா. அதுவும் இளம் பெண்ணை பார்க்கவே முடியாது, ராணியை பார்க்கவே முடியாது. அதற்கு மேலே இளம் வயசுல விதவ கோலத்தை அடைஞ்சவளாம் இவ. அதற்கு மேலே வெளியில வரமாட்டான். இவ்வளோத்தையும் தாண்டி, இந்த நிபந்தனைகள்லாம் தாண்டி அந்த சிறு வயசுல இருக்கக்கூடியதான அந்த உத்தரை என்ன பண்ணான்னா, அரண்மனையை விட்டு ஓடி வர. ஓடி வந்து எங்கன்னா, அந்த பகவான் கிளம்பின்னு இருக்கார், கிளம்புற அந்த பகவானுடைய சரணத்துல வந்து விழுந்தாளாம். பாகி பாகி மகாயோகின்னு தேவதேவா ஜகத்பதே நாண்யம் த்வதபயம் பஷ்யே யத்ர மிருத்யு பரஸ்பரம் அபித்ரவதி மாமீஷா ஷரஸ்தப்தா யசோ விபோ காமம் தகத்து மாம் நாதா மாமே கர்ப்போ நிபாத்யதாம். பாகி பாகி மகாயோகின்னு, காப்பாத்தனம் காப்பாத்தனம்னு ஒரு குரல். யாருடான்னு பார்த்தா உத்தர வந்து காலில் விழறா. மகாயோகின்னு, ஏ தேவதேவா ஜெகத்பதே, என்ன நீ காப்பாத்தணும். ஜகத்துக்கெல்லாம் நீதான பத்தி, அப்ப எனக்கும் நீதான பத்தி, என்ன நீ காப்பாத்த. நாண்யம் த்வதபயம் பஷ்யே, ஏன் நான் உன்னை வந்து நமஸ்காரம் பண்றேன்னா, எனக்கு ஒன்றை விட்டா வேற யார் இருக்கா அந்த கஷ்டத்திலிருந்து நிவர்த்தி பண்ண. பக்கத்தாத்துல இருக்கிறவன் சொல்லுவான், சாரு நானும் ஒன்றுன்னு உன் கூட சேர்ந்துட்டு உன் பர்ஸை காலி பண்ணிட்டு கடைசி பரியந்தம் இருப்பான். ஒரு கஷ்டம் வந்துடுதுன்னு சொன்னேன்னா உடனே என்ன பண்ணா, எனக்கு அவருக்கு சம்பந்தமே இல்லைன்றுவான். இது பக்கத்தாத்துக்காரன் தனியா சொல்ல வேண்டாம், கூட பிறந்த ஒரு சகோதரன் ஒரு பெரிய கஷ்டம் வந்துடுத்து, ராத்திரி வேளையில் போலீஸ் ஸ்டேஷன்ல பிடிச்சி வச்சுட்டா, சந்தேக கேஸ்ல பிடிச்சிட்டு போயிட்டான்னா ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் பண்ணுவான், உங்கள் அண்ணனுடைய நம்பரை சொல்லுன்னா. உடனே அவன் அண்ணாக்கு ஃபோன் பண்ணி, சார் உங்கள் பிரதராமே ஸ்டேஷனில் இருக்கான்னா, எனக்கு பிரதரே கிடையாதுன்னு ஃபோனை வச்சுருவான் அரை தூக்கத்தில். யாரு கூட பிறந்தவன், ரத்த சம்பந்தம், ஆனால் அவனே இல்லைன்றுவான். யாருக்கு கஷ்டம் வந்தாலும் அவ கைவிட்டுடுவா. ஆனால் நீ எப்படின்னா, நான் அதனால தான் உங்ககிட்ட வரேன், நான் அப்படியே ஒருத்தர்கிட்ட போய் கேட்டாலும் அந்த கஷ்டத்திலிருந்து போகக்கூடிய சக்தி அவளுக்கு கிடையாது. ஏன்னா அவளுக்கே கழுத்து பரியந்தம் துக்கம் இருக்கு. பார்க்கறதுக்கு தான் புகட்டா எல்லார்ட்டையும் பேசிட்டு எப்படி இருக்கேன்னா வெரி நைஸ்னு இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் சொல்லிட்டு சுத்துறார். உள்ள கூட்டிட்டு போய் கதவை சாத்திட்டு தனியா கூப்பிட்டு கேட்டோம்னா நம்ம கழுத்தை கட்டினா அவர் குலுங்கி குலுங்கி அழுவது. அவ்வளோ துக்கம் இருக்கு ஒவ்வொருத்தருக்கும். வெளியில சொல்லிக்கிறதுல அப்படி பார்க்கறதுக்கு சகஜமா இருந்துட்டு இருக்கா. அவாவாளுக்கு அவாவாத்துல அவாவா துக்கம் மனசுல இருக்கு. ஆனா வெளியில ஒரு கவரப் கொடுத்துட்டு எல்லாரும் இருந்துட்டு இருக்கோம். நாண்யம் தொதபயம் பஷ்யே, அடுத்த வாழ்கிட்ட போவோமான்னா அவளுக்கே கழுத்து பரியந்தம் துக்கம் இருக்கு. அவ எப்படி என்ன காப்பாற்ற போறா? ஒன்னை தவிர இதுலேருந்து காப்பாத்துறேன்னு அபயம் கொடுக்குறா வேற யாரும் கிடையாது. நாண்யம் தொதபயம், பயம் இல்லாதவன் தானே அபயம் தர முடியும். யார்ட்டையாவது கேளுங்க போய், இன்னைக்கு ராத்திரி படுத்துக்கிறோம் நாளைக்கு கார்த்தால நீ இருப்பியா அப்படின்னா நிச்சயமா சொல்ல முடியுமான்னா தீர்மானமா சொல்ல முடியாது. கேரண்டி கையெழுத்து போட்டு கொடுக்க முடியுமான்னா என்ன ஆகும்னு யாருக்கும் தெரியாது. ஒரு நிர்ணயம் இல்லாத ஒரு ஆயுச பகவான் கொடுத்துருக்கான். ஆனா நிர்ணயமான பகவானை பிடிச்சுக்கலாம், அது அவாவா கையில இருக்கு. பயமே இல்லாம நிர்பயமா இருக்க முடியுமான்னா முடியாது. ராத்திரி என்ன வேணா ஆகலாம். இது கெட்டதுன்னு கெட்டதா சொல்றதா நினைச்சுக்க கூடாது. உண்மை அதுதான், யதார்த்தம். அதை யாரும் எடுத்துக்கிறதுக்கு சகஜமா எடுத்துக்கிறதுக்கு யாரும் சித்தமா இல்லை. பயத்தினால எல்லாத்தையும் தள்ளி தள்ளி போட்டு இருக்கோம், அதை கேட்டுக்கிறதுல நம்ம. உண்மை என்னன்னா ராத்திரி படுத்து கார்த்தால எந்திருந்தோமான்னா அதுதான் நிச்சயம். நிச்சயமா எந்திருப்போமான்னா யாராலையும் கேரண்டி கொடுக்க முடியாது. அது யாரு கொடுக்கலாம்னா குருநாதர் கொடுக்கலாம், மகான்கள் கொடுக்கலாம். அவளை தவிர வேற யாரும் கொடுக்க முடியாது. மேலேயே இந்த கதையில பரீட்சித்தை வந்து நமஸ்காரம் பண்றான். அங்க எத்தனையோ ரிஷிகள் இருந்தா அவ காலில் போய் ஒருத்தர் காலிலேயே விழறான். அந்த பரீட்சித்து என்னை காப்பாத்துங்கோ காப்பாத்துங்கோ காப்பாத்துங்கோ. யாருமே அபயம் தரல. ஏன்னா அவளுக்கே தெரியாது நாளைக்கு கார்த்தால இருப்போமான்னு. ஆனா ஞானியான சுகாச்சாரியால் சொல்றார், 7 நாள் ஜாஸ்திடா, 1 மணி நேரத்துல போனவா இருக்கா, 1 நாள்ல போனவா இருக்கா, 1 க்ஷணத்துல போனவா இருக்கான்னு அபயம்னு சொல்லி எழுப்பினாலே வேற யாரால கொடுக்க முடியும்? மகான்களான ஞானிகளால மட்டும்தான் அது கொடுக்க முடியும். அந்த அபயம்னு ஒரு வார்த்தை சொல்லி சுகாச்சாரியால் அந்த பரீட்சத்துக்கு கொடுத்தார்.
பயம் இல்லாதவாதான அபயம் கொடுக்க முடியும். ஞானிகள் கொடுக்கலாம், குருநாதர் கொடுக்கலாம், பகவான் கொடுக்கலாம். நாண்யம் தொதபயம் பஷ்யே யத்ர மிருத்யுகு பரஸ்பரம். அவளுக்கே கழுத்து பறிந்தும் துக்கம் இருக்கு. அவளையே மிருத்யு என்னைக்கு பிடிப்பான்னு தெரியல. அப்படி இருக்கிறவாள் எப்படி என்னை காப்பாற்ற போற? அபித்ரவதி மாமீஷா சரஸ்தப்தா யசோ விபோ. இந்த அஸ்திரம் உள்ள போய் என்ன பண்றதுன்னா, ஒரு இரும்பு கம்பியை பழுக்க காய்ச்சி உள்ள வச்சோன்னா எப்படி சுடுமோ அது போல என்ன சுடுறது. அந்த அஸ்திரத்துக்கு வேணா என்ன சாப்பிட்டுக்கட்டும், அந்த குழந்தைய விட்டுடு சொல். ஏன்னா நான் அந்த ஜீவதசையில இருக்கிறதுக்கு காரணமே அந்த குழந்தை பிறக்கணுங்கிறதுக்கு தான். அந்த காலத்துல என்ன ஒரு சம்பிரதாயம்னா, ஆத்துக்காரர் போன உடனே உடன்கட்டை ஏறிடுவா. அபிமன்யு போன உத்தரக்ஷணம் நானும் போயிருக்கணும். நான் கர்ப்பவதியா இருக்கிறதுனால தான் நான் ஜீவதசையில இருந்தேன். இந்த குழந்தைக்காக தான். இந்த குழந்தைக்கே ஒரு ஹானிங்கும் போது நான் என் ஜீவனை விடுறதுக்கு தயாரா இருக்கேன். அந்த குழந்தைய காப்பாத்தினா போதும், என் ஜீவனை வேணா அந்த அஸ்திரம் எடுத்துக்கணும். அதற்கு ஒரு விநியோகம் தேவை. அந்த விநியோகம் என் சரீரமா இருக்கட்டும். என் குழந்தைய நீங்க காப்பாற்றணும். நாண்யம் அபித்ரவதி மாமீஷா சரஸ்தப்தாய். என்ன இந்த கஷ்டத்திலேருந்து முதல்ல காப்பாற்றணும். அதை என்னால் தாங்கிக்கவே முடியல. காமம் தகது மாம் நாதா மாமே கர்ப்போ நிபாத்யதாம். இந்த அவஸ்தையிலேருந்து என்னை காப்பாற்றுங்கன்னு சரணத்தில் விழுந்தா, சாமானியனா இருந்தா நான் உன்னை காப்பாற்றுறேன், குழந்தைய காப்பாற்ற முடியாது. இல்லை குழந்தைய காப்பாற்றலாம், உன்னை காப்பாற்ற முடியாது. இது ஜனங்கள் வெகுஜனங்கள் சொல்ற ஒரு காரியம். பகவான் சர்வசக்தன். அவன் என்ன பண்ணான்னா, உன்னையும் காப்பாற்றுவார், உன் குழந்தையும் காப்பாற்றுவார். என்ன பண்ணார்னா, அங்குஷ்ட மாத்திரமலம் உபதாரிய வச்சஸ்தஸ்ய. அந்த பகவான் அந்த வாக்க கேட்டோன்னு என்ன ஆச்சுன்னார். சொல்லும் போதே சுகாச்சாரியால் சொல்ற, யார் அந்த வார்த்தையை உத்தர சொல்ற அந்த வார்த்தையை யாரு கேட்டான்னா, பகவானு பக்தவத்சலா. பக்தவத்சலனான பகவான். பக்தாளுக்கு ஒரு கஷ்டம்னா எந்த ஒரு பராகாஷ்டியும் பகவான் பண்ணுவானா. பக்தவத்சலனான் அந்த பகவான் இந்த பொண்ணுனுடைய பேச்சை கேட்டுவிட்டு என்ன பண்ணான்னா, அங்குஷ்ட மாத்திரம் அமலம், ஒரு குட்டி ரூபத்தை எடுத்துக்கிறார். அந்த அங்குஷ்ட மாத்திரம் அமலம் அந்த ரூபத்துல கிரீட்ட வளையான்வீதம் கேயூரம் முக்தாரம் வைஜெயந்தி மாலை உடலிய வனமாலாதரனாக வைகுண்ட ரூபத்தை எடுத்துக்கிறார். ஒரு அங்குஷ்டம் தான் ரூபங்கிறதுனால எந்த விதமான ஒரு அலங்காரத்தையும் குறைச்சுக்கலையாம் பகவான். வைகுண்டத்துல எப்படி இருப்பாரோ அதே ரூபத்தை இந்த அங்குஷ்ட பிரமாணத்துல எடுத்துட்டு அந்த உத்திரையுடைய கர்ப்பத்துக்குள்ள பிரவேசம் பண்ணி அஸ்திர தேஜஸ்வகதையா தன்னுடைய கதையினால விருன்னு சுத்துறார். அந்த அஸ்திரத்தினுடைய தன்மை குறைஞ்சு போய் உள்ள நெருப்பு கட்டி போல இருந்தது. பகவான் அந்த அஸ்திரத்தை அணைச்சது மட்டும் இல்ல, வீக்ஷையா அமிர்த வருஷன்யாங்கிறார். அவருடைய கட்டாட்சத்தை போட்டார். லோகத்துக்கே மங்களத்தை கொடுக்கக்கூடியதான அந்த கட்டாட்சத்தை அந்த பரீட்சித்து மேல போட்டார். போட்டது என்ன ஆச்சுன்னா, அந்த குழந்தை அது பர்யந்தம் கரித்துண்டா இருந்தது. ஆஹா, இவ்வளவு கரித்துண்டா எடுத்து ஜீவன் போயிடுது. ஜீவன் வரது, நவஜீவனம் கிடைக்கிறது. பகவானை பார்த்தோன்னு, பகவானுடைய கட்டாட்சம் பார்த்தோன்னு 7 மாசத்திலேயே அவயவங்கள்லாம் இருக்குமே அந்த குழந்தைக்கு. ஆஹா, நம்ம கஷ்டப்பட்டோம், நம்மளுக்கு நவஜீவனத்தை கொடுத்துருக்கா, யாரா கொடுத்துருக்கான்னு அந்த கண்ணை திறந்து பார்க்கறானா அந்த பரீட்சித்து. என்ன ஆச்சரியம்னா, எத்தனையோ மகான்கள் பகவான் அடைஞ்சிருக்கா. யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம் என்னன்னா, முதல்லையே கர்ப்பத்துல பூமியை பிறந்து பகவானை எத்தனையோ மார்க்கத்தை அவலம்பிச்சு பகவானை பார்த்தா உண்டு. ஆனா பரீட்சித்து எப்படின்னா, பிறக்கிறதுக்கு முன்னாடி பூமியில தொடர்றதுக்கு முன்னாடி கர்ப்பவாசத்துல பகவானை பார்த்தவனா அந்த பரீட்சித்து. அப்பேற்பட்ட பரம பாகவத கண்ணை திறந்து பார்த்தா பகவான். இந்த கதையெல்லாம் எதற்காக இந்த பிராமண சாபம் சுகாச்சாரியால் வந்தார்னா, இதெல்லாம் கதரூபமா இருக்கு. உண்மை என்னன்னா, அந்த கர்ப்பத்திலேயே ரட்சணை பண்ண அந்த பிரபுனிடத்துல சேர்றதுக்காக தான் அவன் பிராமண கழுத்துல அந்த பாம்பை போட்டு சாபத்தை வாங்கிட்டு இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான் அந்த பரீட்சித்து. என்ன எண்ணம்னா, கர்ப்பத்துல ரட்சணை பண்ண அந்த பிரபுவோட சேரணுங்கிற எண்ணம் அந்த க்ஷணமே. கர்ப்பத்துல ரட்சணை பண்றார் பகவான். 7 மாச காலம் ஆயிடுத்து. உடனே பகவான் காப்பாத்திட்டு என் காரியம் முடிஞ்சது, வெளியில வரல, அங்கேயே தங்கிவிட்டார். 3 மாச காலம் அந்த குழந்தையோடைய இருந்து கர்ப்பம் அந்த பிரசவம் ஆன பிறகுதான் பகவான் வெளியில வரான்.
இந்த உத்தரையினுடைய ஸ்துதியினால என்ன ஆச்சுன்னா அந்த பகவான் உள்ளே தங்கினார், குழந்தையும் ரட்சணை பண்ணார், பகவான் அந்த அம்மாவையும் ரட்சணை பண்றார். இப்படி ரெண்டு பேரையும் ரட்சணை பண்றத பார்த்த உடனே பக்கத்துல நிற்கிறா தன்னுடைய அத்தையான குந்தி. பகவானுக்கு நேர் அத்தை, அர்ஜுனனுக்கும் அவருக்கும் சம வயசு, பகவானை போடாவாடான்னு கூப்பிடுறதுக்கு தகுதி உள்ளவள். ஆனா அவள் நேரா வந்தா பகவானுடைய சரணத்தை பிடிச்சாளாம். அத்தை அத்தை நீ நமஸ்காரம் பண்ணலாமா, நீ எனக்கு அத்தையாச்சே, நான் மருமான ஆச்சுங்கிற உடனே சுவாமி சொல்றார், யாரு மருமா, யாரு அத்தடா, நீ மித்தவாளை ஏமாத்து, என்ன ஏமாத்தாத, எனக்கு தெரியும் நீ யாருன்னு. நமஸ்யே புருஷம் துவாத்யம் 26 ஸ்லோகங்கள் கங்கா பிரவாகத்தை போல கொட்டி தீத்துட்டார். ரத்த பந்து. ஆனா பகவான்கிற அந்த பராகாஷ்டையை தெரிஞ்சுண்டு ஸ்தோத்திரம் பண்றாளாம். தன்னுடைய எங்கேயாவது ஒரு அத்தை ஸ்தோத்திரம் பண்ணுவாளா? அத்தை ஸ்தோத்திரம் பண்றா. நமஸ்யே புருஷம் துவாத்யம் ஈஸ்வரம் பிரகிருதே பரம். நீ யாருன்னு எனக்கு தெரியும்பா, உனக்கு நமஸ்காரம். எந்த பிரபுவுக்கு நமஸ்காரம்னா ஆதியும் அந்தமும் இல்லாத எந்த பிரபுவோ அந்த பிரபுவுக்கு நமஸ்காரம். புருஷம் துவாத்யம் ஈஸ்வரம். எல்லாரும் நினைச்சுட்டு இருக்கா இந்த லோகம் எப்படி உண்டாச்சுன்னு தெரியாம இருக்கா. பிரம்மா சிருஷ்டி பண்ணான்னு ஒருத்தன் நினைச்சுட்டு இருக்கா. நீதான்ப்பா சிருஷ்டி பண்ண. ஈஸ்வரம் நீ சிருஷ்டி பண்ணது மட்டும் இல்ல. தத் திருஷ்டுவா ததேவானு பிராவிஷதே ததனு பிரவிஷ்யா. நீ உள்ள சிருஷ்டி பண்ணது மட்டும் இல்ல, எல்லா வஸ்துக்குள்ளாரையும் நீதான் இருக்க. உள்ள போய் இருந்து அதுக்கு சலிக்க கூடியதான சக்தியும் நீதான் கொடுத்துருக்க. பகவான் போயிட்டானா என்ன பண்றான்னா, லோகத்துல பேசிக்கிறது எப்படி பேசுறோம், செத்து போயிட்டாங்கிறோம். ஏன் செத்து போயிட்டான்னா, செத்து போயிட்டா இல்ல, சத்து போயிட்டான்னு அர்த்தம். உள்ளுக்குள்ள சத்தாக இருந்த பகவான் நம்மளை விட்டு போயிட்டான். அதனால அப்படி லோகத்துல அப்படி பேசிக்கிறா. அவன் சைத்தன்யமாக உள்ள இருக்கிறதுனாலதான் இயங்கிறது. அவன் சைத்தன்யமா இல்லைன்னா பேரினை நீக்கி பிணமென்று பேரிட்டு அவனுக்கு வேற பேர் வந்துடும். நீ இருக்கிறதுனால தானப்பா இத்தனையும் நடக்கிறது. ஈஸ்வரம் நீ பிரகிருதிக்கு அப்பாற்பட்டவன், பிரகிருதிக்கு உட்பட்டவன் இல்லை, நீ பிரகிருதிக்கு அப்பாற்பட்டவன். அலட்சியம் சர்வபூதானாம். எல்லா ஹிருதயத்திலையும் நீதான் இருக்க. ஒரு எறும்பு இருந்ததுனாலும் அதுல நீதான், ஒரு பிரம்மா இருந்தாலும் அதுக்குள்ளேயும் நீதான் இருக்க. நீதான் இருந்து எல்லாத்தையும் இயக்கிற. அந்தர்பகிரவஸ்திதம். சைத்தன்ய வஸ்துலையும் இருக்க, சைத்தன்யம் இல்லாத வஸ்துலையும் அந்தர்பகிரவஸ்திதம். உள்ளேயும் நீதான் வெளியிலையும் நீதான். மாயா ஜவனிகாச்சன்னம். உன்னை எல்லாரும் தெரிஞ்சுக்க கூடாதுங்கிறதுக்காகவே நீ ஒரு திரைய போட்டு இருக்கப்பா. மாயா ஜவனிகாச்சன்னம். எது போலன்னா எல்லாருக்கும் என்ன மறைக்கணும்னா அக்ஞாஜோக்ஷஜமவ்யயம். அக்ஞானங்கிற திரை மறைக்கிறது. எது போலன்னா நான் உன்னை அத்தைன்னு நினைச்சுட்டு இருக்கேன், நீ மருமான்னு நான் நினைச்சுட்டு இருக்கேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் நினைச்சுக்கிறான். அர்ஜுனன் நினைச்சுக்கிறான் அவனுடைய சக்கான்னு நினைச்சுக்கிறான், மாமா புள்ளன்னு நினைச்சுக்கிறான். லோகத்துல ஒவ்வொருத்தர் சத்ருபக்ஷத்துலேருந்து பார்த்து உன்னை சத்ருவா நினைச்சுக்கிறா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா உன்னை பார்க்கறா. காரணம் என்னன்னா நீ ஒரு திரை போட்டு இருக்க. மாயா ஜவனிகா சன்னம். அந்த திரை கண்ணை மறைக்கிறது. நீ தெய்வங்கிறத காமிச்சு கொடுக்காம இருக்குது. அக்ஞாஜோக்ஷஜமவ்யயம் நலக்ஷசே மூடதிருஷா நட்டோ நாட்டியதரோயதா. எது போல அந்த இருக்குன்னா, நீ மனுஷனாக அவதாரம் பண்ணியிருக்க, பகவான்னு தெரிஞ்சுக்கலான்னா நீ அதை காமிக்க விடாம பண்ற. ஒரு நாடகத்துல நடிக்கிறவன் ஒருத்தர் இருக்கான். என்ன பண்றான், நாடகத்துல அவன் ஏறி ஒரு ஸ்திரீ வேஷம் போட்டுன்னு ஒருத்தி நடிக்கிறா. நடிச்சு முடிச்சோடனே ரொம்ப நாள் கல்யாணமாகாத ஒரு பையன் அந்த நாடகத்துக்கு வந்தான். இந்த ஸ்திரீ வேஷம் போட்டுட்டு ஒரு பொண்ணு நடிச்சா. அந்த ஜமீன்தார் சொல்றாரு தன்னுடைய குழந்தைய ரொம்ப நாளாக கல்யாணம் பண்ணிக்கோன்னா பண்ணிக்க மாட்டேன்னா. இந்த நாடகத்துக்கு வந்த அவன் அந்த பொண்ணை பார்த்துட்டு என்ன பண்றான்னா, அப்பா எனக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும், இப்பயே கல்யாணம் பண்ணிடும். அப்பா அப்படிலாம் பண்ணி வைக்க முடியாதுரா, அவ நாடகத்துல நிற்கிறவா அந்த பொண்ணு. இல்லை எனக்கு இந்த பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிவே, நான் இவ்வளவுதான் பண்ணிப்பேன். சரி வேண்டான்னு சொன்ன பையன் இப்ப பண்ணிக்கிறேங்கிறானேன்னு உடனே போய் பார்த்து யாரு என்ன ஏதுன்னு விசாரிப்போன்னு ஸ்டேஜுக்கு பின்னாடி போய் இந்த பொண்ணு யாரு, எங்கிருந்து வரா, அப்பா அம்மா யாரு, இவளை கல்யாணம் பண்ணி வைக்கலாமான்னு கேட்கலான்னு போனா உடனே அங்க இருக்கிறவர் சொல்றாரு, சார் நீங்க பார்த்தது பொண்ணே இல்லை, அது ஒரு பையன். பொண்ணு போல வேஷம் போட்டு நடனம் ஆடினா கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அது பொண்ணா இருந்தா தானே பண்ணிக்கிறதுக்கு. அது போல பார்க்கறவா கண்ணுக்கு எப்படி அவர் பொண்ணா தெரிஞ்சாலோ ஆனா உண்மையில பொண்ணு இல்லை. ஆசையும் வந்ததுன்னா அதுவும் உண்மை இல்லை. அந்த ரூபத்தை பார்த்து எல்லாரும் ஏமாந்து போயிட்டா.
உண்மை என்னன்னா நீ ஈஸ்வரன், அது தெரியாம நீ இந்த லோகத்துல நடிச்சுட்டு இருக்க. எப்படி அந்த நாடகத்துல நடிச்ச அந்த லோகத்தை ஏமாத்தினாலோ அது போல நீங்க நடிச்சு ஏமாத்தின்னு இருக்க. ததா பரமஹம்சானாம், ரிஷிகள்லாம் தேடுறா, காட்டுக்கு வந்து வீடை விட்டுட்டு வந்து தேடுறா. பரமஹம்சானாம், பரமஹம்ச பரிவிராஜகாலா இருந்து தேடுறா, அவளுக்கே நீ கிடைக்க மாட்டேங்கிற. முனீனாம் அமலாத்மனாம், ரிஷிகளுக்கு கிடைக்கல, முனிகளுக்கு கிடைக்கல, மகான்களுக்கு தேடுறா, கொஞ்சம் திருவடி கிடைக்கல. தினைக்கு அவர் எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு வந்திருக்கா, அவளுக்கே இன்னும் கிடைக்கல. பக்தி யோக விதானார்த்தம், ஆனா உன்னை ஒண்ணு இருந்தா உன்னை கிடைச்சிட முடியுங்கிறா குந்தி. எதுன்னா பக்தின்னு ஒண்ணு இருந்தா அதுக்கு நீ கட்டுப்பட்டுடுவ. கதம் அவளுக்கே கிடைக்கல, ஆனா நீ பக்தின்னு ஒண்ணு இருந்தா கட்டுப்படுவேங்கிறதுக்கு எதிரா பிரமாணம்னா எங்களை போல உள்ளவா ஒன்று அடைய முடியுமோ? முடியாது. ஆனா இந்த பக்தின்னு ஒண்ணு இருந்ததுன்னா நீ எங்களுக்கு கிடைக்கிற. கோபிகளுக்கு எதனால பகவான் கிடைச்சான்னா பக்தின்னு ஒண்ணு இருக்கிறதுனாலதான் அந்த பகவான் கிடைக்கிறார். பக்தின்னு ஒண்ணு இருந்தா அவளுக்கு கிடைக்கல, ஆனா எங்களுக்கெல்லாம் நீ கிடைச்சிடும், ஒன்னு அடையலாம். ஸ்திரீகளான எங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக, நாங்க ஒன்னு அறிஞ்சுக்கணுங்கிறதுக்காக கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாயச்சா நந்தகோப குமாராயா, எங்களுக்காக தான் நீங்க ஸ்திரீகளுக்கு அறிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நீ கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணியிருக்க, வசுதேவனுடைய புத்திரனாக தேவகியினுடைய பாக்கியமாக அவதாரம் பண்ணியிருக்க. அது எங்களுக்கு நாங்க பண்ண பாக்கியம்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ண. தனக்கு நடந்த கஷ்டங்கள் எல்லாத்தையும் சொல்லி ஒவ்வொரு கஷ்டத்திலேருந்தும் முகுர் விபத்கனாத்து நீதானப்பா காப்பாத்தின. எல்லா கஷ்டத்தையும் சொல்லி குந்தி ஸ்தோத்திரம் பண்ணி கடைசி விதமா என்ன பண்றான்னா, எனக்கு நீ எப்பொழுதும் ஒண்ணு கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்னா தொய்யுமே அனன்ய விஷயாமதிஹி மதுபதே அசகிருத்து ஸ்ரீகிருஷ்ணா கிருஷ்ண சகா விஷ்ணிரஷவா அவனித்ருக்கு கோவிந்த கோத்விஜ சுரார்த்திகராவதாரா. யோகேஸ்வரா உனக்கு நமஸ்காரம். நீ போற போக்குல துவாரைக்கு போற போக்குல எனக்கு ஒரு காரியத்தை பண்ணும். ஸ்னேகபா சமிமம் சிந்தி, போன போக்குல என்கிட்ட இருக்கிற இந்த பாசத்தெல்லாம் அறுத்து விட்டுட்டு போயிடு. எனக்கு கஷ்டத்தை கொடு, பாசத்தை அறுத்து விடு. என்னுடைய பக்தி எப்படி இருக்கணும்னா, உன்னுடைய பக்தியை தடப்படாதபடிக்கு கங்கா பிரவாகம் எப்படி இருக்கு, அதற்கு பில்லரே கிடையாது, மேலே போனா தொங்குபாலம் தான். அது போல என்னுடைய பக்தியை இந்த ஸ்நேகம், இந்த குடும்பங்கிற பந்தம் இருக்கே, அது எதனாலேயே என் பக்தி நிறுத்தக்கூடாது. அது கங்கா பிரவாகத்தை போல உன் மேலே இருந்துட்டே இருக்கணும். நீ போற போக்குல எனக்கு அதை மட்டும் எனக்கு வரணா கொடுன்னு பிரார்த்தனை பண்ண. யோகேஸ்வரா அகில குரு பகவன் நமஸ்தே அப்படின்னு குந்தி 26 ஸ்லோகங்கள்னால அத்தை ஆனா பகவான தன்னுடைய மருமான ஸ்தோத்திரம் பண்றான். பேர்பட்டதான குந்தி ஸ்துதிங்கிற ஒரு புண்ணியமான சரித்திரம். இன்றைய தினம் கதை எதுன்னா பீஷ்ம ஸ்துதி பர்யந்தம் போனோம். நீ கதை கொஞ்சம் மணியா எடுத்துப்பியே, அதனால முன்னதாகவே நிறுத்திக்கிறேன். நாளைய தினம் இந்த குந்தி ஸ்துதியும் கொஞ்சம் அனுபவிச்சுட்டு மேல பீஷ்ம ஸ்துதி இத்தியாதி சரித்திரங்கள் நாளைய தினம். கோபிகா ஜீவன ஸ்மரணம் ஜானகி காந்த ஸ்மரணம். நம பார்வதி பதயே. போலா புண்டலீ கவரதா சதா சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். समस्त साधु मंडली की, आंजनेय मूर्ति की.